பேருக்கு ஒரு வீரம் போதும் பட்டாளம் வந்தாலும் கலங்காம தங்கமையா குளத்து சிங்கம்மையா அழகு முத்து ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும் பட்டாளம் வந்தாலும் கலங்காம போதும்
மாகாளி சக்தி கொடுத்தா சக்தி எங்க கீழ கத்தி கொடுத்தா அண்டம் நாடுங்குது நீ பரமா வெள்ள குதிரையில் வராரம்மா ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும் பட்டாளம் வந்தாலும் தங்காம போதும் கரிசலில கண்ட தங்கமையா கரிசலில கண்ட தங்கமையா எங்க கட்டாளம் குளத்து சிங்கம்மையா அழகு முத்து ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும் பட்டாளம் வந்தாலும் கலங்காம போதும் தாயோடு பிள்ளையா நின்றாரம்மா ஊரெல்லாம் காத்திட வந்தாரம்மா வீரங்கூழை கட்டும் காலம் பெருசு நின்னாரே கப்பம் போப்பது கப்பை இழப்பது இனச்செயல் சொன்னாரே ஆனத்து சூரியன் தெரியாரும் வீரம் தெரியாதே யானைகள் வீழாதி வீழ்ந்தாரும் யாதவ சேனைகள் வீழாதே
பொன்னாரம்மா தாமரமான சின்னாரம்மா ஆடுகள் ஓட்டுற தோரட்டி கம்பையும் ஆயுதமாக்கிய வச்சாரு ஏழைய வீட்டுல மோரு குடிச்சிட்டு மோதரம் கழட்டி தந்தாரு வீரன் நடக்கிற வேகத்துல காரன் ஒருங்குது பாதத்துல வீரன் அவனது பேரு சொன்னா ஆடு விரட்டுது எங்கைகள்ல ஒரு பேருக்கு ஒரு வீரம் போதும் சாமுண்டி மாக்காளி சக்தி கொடுத்தா சக்தி எங்க கீழ கத்தி கொடுத்தா அண்டம் நாடுங்குது நீ பரமா வெள்ள குதிரையில் வராரம்மா ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும் பட்டாளம் வந்தாலும் கங்காமம் போதும் கல்சனில கண்ட தங்கமையா கல்சனில கண்ட தங்கமையா எங்க கட்டாள குளத்து சிங்கம்மையா அழகு முத்து ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும் பட்டாளம் வந்தாலும் கலங்காம போதும் தாயோடு பிள்ளையா நின்னாரம்மா ஊரெல்லாம் காத்திட வந்தாரம்மா வீரங்கி குண்டுகள் நெஞ்சு தூளை கட்டும் மாறம் பெருசு நின்னாரே கப்பம் கொடுப்பதும் கப்பை இழப்பதும் இலங்கையன்னு சொன்னாரே வானத்து சூரியன் தெரியாதும் வீரத்தாரி தீரம் தெரியாதே யானைகள் இடறி வீழ்ந்தாலும் யாதவ சேனைகள் இல்லாதே தமிழக யாதவ அரசு திருச்சி மாவட்டத்தின் சார்பாக இந்தியாவுடைய முதல் சாமிய போராட்ட வீரர் அவருடைய யாதவ அரசுடைய தலைவர் ஆயிரம் வெங்கைய கொன்னாரம்மா தாமரமான சின்னாரம்மா ஆடுகள் ஓட்டுற தோரட்டி கம்பையும் ஆயுதமாக்கிய வச்சாரு ஏழைய வீட்டுல மோரு குடிச்சிட்டு மோதரம் கழட்டி தந்தாரு வீரன் நடக்கிற வேகத்துல காரன் ஒருங்குது பாதத்துல வீரன் அவனது பேரு சொன்னா ஆடு விரட்டுது எங்கைகள்ல யாதவ மகாசபையுடைய மாநில செயலாளர் அவர்களுக்கு நன்றி கூறி என் வரவேற்புரை துவங்குகிறேன். தமிழ்நாடு யாதவ மகாசபையின் திருச்சி மாவட்டத்தினுடைய சார்பாக ஆண்டுதோறும் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு கூறு பூஜை விழா மிக சிறப்பாக நமது மாவட்டத்தில் உள்ள யாதவர்களுடைய சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த வருடமும் நம்முடைய யாதவர்களுடைய சார்பாக இவ்விழா மிக சிறப்புற நடைபெறுகின்றது.
இவ்விழாவிற்கு தலைமையேற்று எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இந்த மார்க்கெட்டை மிக சீரும் சிறப்புமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் வெள்ளையப்பன் அவர்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை வைக்கக்கூடிய தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய முன்னேற்றத்திற்கு நெடுங்காலமாக பாடுபட்டு வந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய யாதவ சொந்தங்களுடைய பெரியவர்கள் வன்னை அரங்கநாதன் அவர்களே, வர இருக்கின்ற எம்ஆர் மாயலக் அவர்களே, வந்து ஒரு அவசர வேலையாக சென்றிருக்கின்ற சீனிவாசன் முன்னாள் மேயர் துணிமை அவர்களே, மற்றும் வர இருக்கின்ற திருச்சி மாநகராட்சியுடைய துணை மேயர் திவ்யா தனக்கோடி அவர்களே, கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மண்டி சேகர் அவர்களே, அனுசுயா ரவிசங்கர் அவர்களே, திருவரம்பூர் யாதவ சங்கத்தினுடைய பொறுப்பாளர் பழனியப்பன் ஐயா அவர்களே, 57வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அண்ணன் முத்துசெல்வம் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, துறையூர் காளிப்பட்டி சுதர்சனா பாலிடெக்னிக்குடைய முதல்வர் அன்புக்குரிய பூபாலன் அவர்களே, சிறப்புரை வழங்க இருக்கின்ற தமிழ்நாடு மாநில செயலாளர் அண்ணன் தமிழ்ச்செல்வம் அவர்களே, வி ஸ்ரீதர் அவர்களே, மற்றும் ராக்போ டைம்ஸ் முதன்மை ஆசிரியர் எஸ்.ஆர். லட்சுமி நாராயணன் அவர்களே, தொழிலதிபர் ஜெயகண்ணா அவர்களே, ஸ்ரீரங்கம் அரங்காவலர் குழு முன்னாள் தலைவர் அண்ணன் வெங்கடாஜலம் அவர்களே, என்னோடு தொடர்ந்து மிக சிறப்பாக பணியாற்றி யாதவ மகாசபையுடைய முன்னேற்றத்திற்கு எங்களை எல்லாம் மிஞ்சி அல்லும் பகலும் அதைவே சிந்தனையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே, இங்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை உள்ள தென்னிந்திய யாதவ மகாசபையுடைய மாநில தலைவர் அண்ணன் டி.கே.வி. வெங்கடேசன் யாதவ் அவர்களே, பாரத முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் பாசத்திற்குரிய அண்ணன் பாரத ராஜா யாதவ் அவர்களே, தென்னிந்திய யாதவ மகாசபையுடைய திருச்சி மாவட்ட செயலாளர் அண்ணன் முத்துக்குமார் அவர்களே, வர இருக்கின்ற தலைவர் குணசேகரன் அவர்களே, பொருளாளர் கோபிநாத் அவர்களே, தமிழ்நாடு யாதவ மகாசபையுடைய திருச்சி மாவட்ட துணைத் தலைவர் வெங்காயமண்டி செல்வராஜ் அவர்களே, அட்வொகேட் சரவணன் அவர்களே, மற்றும் தமிழ்நாடு யாதவ பேரவை நிர்வாகிகள் மற்றும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மாநில செயலாளர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, உயர்மட்ட குழு ஆலோசகர் இளவரசி யாதவ் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் சரவணன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே, மருங்காபுரி ஒன்றியத்தினுடைய 126 ஊர் யாதவ சொந்தங்களுடைய தலைவர் ராசு பட்டேதார் அவர்களே, கொள்கை பிறப்பு செயலாளர் அண்ணன் முகேஷ்குமார் அவர்களே, தொழில் பிரிவு செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களே, அமைப்பு செயலாளர் மாணிக்கவாசம் அவர்களே, காந்தி மார்க்கெட் யாதவ இளைஞருடைய பொறுப்பாளர் கோபால் அவர்களே, பிஹெச்எல் யாதவ பண்பாட்டு கழகத்துடைய தலைவர் செல்வம் அவர்களே, பிஹெச்எல் யாதவ பண்பாட்டு கழகத்துடைய பொருளாளர் சீனு யாதவ் அவர்களே, சமஸ்புரான் தெரு யாதவ சங்கங்களினுடைய செயலாளர் முகுந்தன் யாதவ் அவர்களே, துணைத் தலைவர் பாண்டியன் அவர்களே, நவல்பட்டு பர்மா காலனியுடைய பொறுப்பாளர் எம்.ஆர். பாலசாமி அவர்களே, மாநில உயர்மட்ட குழு ஆலோசகர் பா. ஸ்ரீதர் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் ரகு அவர்களே, மாவட்டத்துடைய இளைஞரணி தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்களே, மருங்காபுரி ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் எம். செந்தில் அவர்களே, வணிக பிரிவு செயலாளர் பாஸ்கர் அவர்களே, தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய செயலாளர் தம்பி ராமகிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் யாதவ மகாசபையுடைய எம். நீலமேகம் யாதவ் அவர்களே, மரக்கலை யாதவ இளைஞர்களுடைய பொறுப்பாளர் ஆறுமுகம் அவர்களே, யாதவ பண்பாட்டு கழக பிஹெச்எல் செயலாளர் பாரதி யாதவ் அவர்களே,
சமஸ்புரந்தரை யாதவ சங்கத்தினுடைய தலைவர் தங்கராஜ் யாதவ் அவர்களே, மாநகர செயலாளர் கண்ணன் அவர்களே, மாநகர துணை செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே, தொழிலுடைய பகுதியில் சுதர்சன் பாலிடெக்னிக்குடைய முதல்வர் ஐயா பூபாலன் அவர்களே வருக. லால்குடி மன்னச்செல்வர் ஒன்றியத்தினுடைய தலைவர் ரெங்கநாதன் உள்ளிட்ட அதன் நிர்வாகிகளே, பொருளாளர் வேல்முருகன் அவர்களே, துணைத் தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே, துணை செயலாளர் பி பழனி அவர்களே, தலைமை ஆலோசனை குழு உறுப்பினர் பெரியசாமி அவர்களே, செயலாளர் சீனிவாசன் அவர்களே, துணைத் தலைவர் பி மருதமுத்து அவர்களே, துணை செயலாளர் கே வெங்கடேஷ் அவர்களே, துணை பொருளாளர் ஆ தங்கராஜ் அவர்களே, இளைஞரணி தலைவர் என் சரத் அவர்களே, ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் பகுதியினுடைய பொறுப்பாளர்கள், யாதவ மகாசபையினுடைய நிர்வாகிகள், தலைவர் எம் சேகர் அவர்களே, செயலாளர் ஆர் முருகானந்தம் அவர்களே, பொருளாளர் எம் பெரியசாமி அவர்களே, துணை செயலாளர் ஏ ராஜா அவர்களே, துணை செயலாளர் ஆறுமுகம் அவர்களே, இளைஞரணி தலைவர் விஜயகுமார் அவர்களே, அந்த பகுதியினுடைய முன்னாள் யாதவ மகாசபை உடைய பெரும் நிர்வாகியும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற ஜிம் ஐயா அவர்களே, மருங்காவடி ஒன்றியத்தினுடைய தலைவர் எம் சதீஷ்குமார் அவர்களே, செயலாளர் செந்தமிழ் செல்வன் அவர்களே, தென்னிந்திய மகாசபையுடைய மாநில தலைவர் அன்புக்குரிய சகோதரர் டிகேவி வெங்கடேசன் யாதவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். துணை செயலாளர் வெள்ளச்சாமி அவர்களே, பொருளாளர் முருகேசன் அவர்களே, துணைத் தலைவர் ஐயாக்கன் அவர்களே, துணை பொருளாளர் தீனதயாள் அவர்களே, இளைஞர்களுடைய மருங்காபுரி பகுதியுடைய தலைவர் எம் சண்முகமூர்த்தி அவர்களே, செயலாளர் பி முருகேசன் அவர்களே, இளைஞரணி பொருளாளர் சி கோபாலகிருஷ்ணன் அவர்களே, ஒன்றிய பொறுப்பாளர் எஸ் அழகு அவர்களே, தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய ஏடிபி நடராஜன் அவர்களே, துறையூர் முசிறி உப்புடையபுரம் ஒருங்கிணைந்த ஒன்றியத்தினுடைய தலைவர் வாசுதேவன் அவர்களே, நாகராஜ் யாதவ் அவர்களே, கண்ணன் யாதவ் அவர்களே, இன்னும் நமது திருச்சி மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்து வருகின்ற நவல்பட்டு, பர்மா காலனி, கிளிக்குடு, இன்னும் எண்ணற்ற பகுதிகளில் இருந்து வந்திருந்த நமது இடத்திற்கு பகுதியில் உள்ள அனைத்து யாதவ சங்கங்களையும் என்னுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் என்ற முறையிலும் உங்கள் பாசத்திற்குரிய சகோதரர் என்ற முறையிலும் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமைப்படுத்தியவருக்கு நன்றி கூறி உங்களை எல்லாம் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காலம் கருதி என்னுடைய கருத்துக்களை மறுபடியும் எனக்கு வாய்ப்பு இருந்தால் செயலாளர்கள் மூலமாக உங்களை பேச இருக்கிறேன். இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம் என்று உங்களை அறிவித்து மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு யாதவ மகாசபை திருச்சி மாவட்டத்தின் சார்பில் இந்திய துணைக்கண்டத்திற்கு விடுதலை போர் நடைபெற்ற நேரத்தில் முதலாக அந்த சுதந்திர விடுதலை போர்க்களத்தில் வீரனினுடைய வாயிலே கட்டி வைத்து சுடப்பட்ட மாவீரன் அழகுமுத்து போனவருடைய 267வது குரு பூஜை விழாவிற்கு அமைப்புகளெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்தில் கூடி நம்முடைய சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கின்ற இந்த விழா நம்முடைய வீரர் அழகுமுத்து போனவருடைய வரலாறு இந்தியாவிலே மறைக்கப்பட்டு விட்டது. இந்தியாவிலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயும் மறைக்கப்பட்டு விட்ட ஒரு வரலாறு வீரர் அழகுமுத்து போனுடைய வரலாறு. இடைக்காலத்தில் வீரர் அழகுமுத்து போனை பற்றி நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கே தெரியாமல் இருந்த நேரத்தில்
நமக்கு நம்முடைய யாதவ மகாசபையுடைய பொதுச் செயலாளராக இருந்த நம்முடைய மரியாதைக்குரிய கலைமணி அவர்கள்தான் இந்த வரலாற்றை தோண்டி எடுத்து வீரன் அழகுமுத்துக்கோன் என்கிற ஒரு யாதவன் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக முதலாக தமிழ்நாட்டு மண்ணில் போராடியவன். அவன் போராடிய காரணத்தால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் அவன் பீரங்கியுடைய வாயிலே கட்டி வைத்து சுடப்பட்டான் என்கிற வரலாறை நாம் இடைக்காலத்திலே தான் தெரிந்து கொண்டோம். அதற்கு பின்னால் ஆண்டுதோறும் இந்த விழாவை எடுக்கிறோம். அது மட்டுமல்ல, சென்னையிலே வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு எழும்பூரிலே சிலை இருக்கிறது. அந்த சிலைக்கு அரசாங்கத்தின் சார்பில் இப்போதெல்லாம் மாலை அணிவிக்கிற ஒரு நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஆரம்பத்திலே என்னுடைய தமிழ் செல்வம் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், ஒரு சமுதாயம் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்திலே இருக்கிறவர்கள் கல்வி கற்க வேண்டும். ஏதோ இந்த ஆதவ சமுதாயத்தினுடைய குலத்தொழிலாக இருக்கிற ஆடு மாடு மேய்த்தால் போதும், வீட்டுக்கு தேவையான வருமானம் வந்தால் போதும், நம்முடைய குழந்தைகளை அந்த வருமானத்தை வைத்து காப்பாற்றினால் போதும் என்று சொன்னால் நாம் இப்படியே தான் இருக்க வேண்டும். நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய பொருளாதார வளர்ச்சி, நம்முடைய கல்வி வளர்ச்சி, நம்முடைய சமுதாயத்தினுடைய அரசியல் வளர்ச்சி, இவைகளெல்லாம் தமிழ்நாட்டிலே இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனையோ சமுதாயங்கள் இன்றைக்கு அந்த நிலையிலே இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் மூலம் நாம் நம்முடைய எழுச்சியை காட்ட வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். இன்றைக்கு நான் தமிழ்நாடு யாதவ மகாசபை திருச்சி மாவட்டத்தை உள்ளபடியே மனதார பாராட்டுகிறேன். அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களையும் நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விழாவை திருச்சியிலே இருக்கிற அனைத்து யாதவ சங்கங்கள் எனக்கு நீண்ட நாள் கனவு. இது எல்லாரையும் முன்னிலைத்து தென்னிந்திய யாதவ மகாசபையினுடைய தலைவர் வந்திருக்கிறார், யாதவ மகாசபையினுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள், பல்வேறு அமைப்புகளிலே இருக்கிற அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆனால் நாம் இந்த சமுதாயத்திலே வென்றெடுத்திருக்கிறோமா என்றால் இல்லை. கல்வியிலே இன்றைக்கு சில பேர் மேலே வந்திருக்கலாம். கல்வி இன்னமும் நம்முடைய ராமநாதபுரம் பகுதியிலே தென் மாவட்டங்களுக்கு போனால் இன்னமும் நம்முடைய சமுதாயம் கல்வி பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக படிக்க வேண்டும், பட்டங்கள் பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, IAS IPS அதிகாரிகளாக வர வேண்டும். அப்போதுதான் அந்த அதிகாரத்திற்கு வந்தால்தான் நம்முடைய சமுதாயத்தை மேலே தூக்கி செல்ல முடியும். நீண்ட நெடுங்காலமாக நாம் நமக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக நம்முடைய சொக்கலிங்கம் அவர்கள் யாதவ மகாசபையுடைய தலைவராக இருக்கிற காலத்தில் யாதவ மகாசபைக்கு என்று சென்னையிலே ஒரு இடத்தை வாங்கி சிந்தாதிரிப்பேட்டையில் அன்றைக்கு நம்முடைய லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அந்த கட்டடத்தை திறந்து வைத்த நிகழ்ச்சிகள் அன்றைக்கு இருந்து அதற்கு முன்னாலே நம்முடைய நாகேந்திரன் யாதவ் காலத்திலே இருந்து அதற்கு முன்னாலே இருந்தவர்கள் எல்லாம் லட்சுமணன் யாதவ் போன்றவர்கள் எல்லாம் இந்த சபையினுடைய தலைவராக இருந்த காலத்திலே இருந்து நாம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலே நம்மை இணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னமும் அந்த வெற்றியை நாம் அடையவில்லை. சரி, அரசியல் ரீதியாக வந்திருக்கிறோமா? கல்வியிலே சில பேர் வளர்கிறார்கள். ஆனால் எப்போது நாம் அரசியல் ஆதிக்கத்திற்கு வருகிறோமோ அப்போதுதான் நம்முடைய சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது. பீகாரிலே நம்முடைய யாதவ சொந்தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள், உத்தரப்பிரதேசத்திலே ஆகியிருக்கிறார்கள்.
ஆந்திராவிலே வந்திருக்கிறார்கள், கர்நாடகாவிலே வந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நான் ஒரு பட்டியல் சொல்றேன். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த தேர்தலில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 7 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 6 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தாழ்த்தப்பட்ட பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 5 பேர் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 4 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கண்ணர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 3 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 2 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் 2 பேர், தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 2 பேர், இசை வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 2 பேர், உடையார் ஒருவர். இப்படி எல்லா சமுதாயத்திலும் எப்படி இருப்பாங்க. நமக்கு நடுவோட தான் இருக்கிறோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட தமிழ்நாட்டிலே இருந்து அனுப்புவதற்குரிய எண்ணம் எந்த அரசியல் கட்சிக்கும் வரவில்லை. தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலேயும் வசிக்கின்ற ஒரு சமுதாயம், எந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் வசித்துக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சமுதாயம் யாதவ சமுதாயம். இன்னமும் சொல்ற, மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து தாலுகாக்களிலும் இருக்கிற சமுதாயம் நம்முடைய சமுதாயம். இந்த சமுதாயம் அரசியல் ஆதிக்கத்திற்கு வர வேண்டும். அதற்காக இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென்னிந்திய யாதவ மகாசபை, நம்முடைய தமிழ்நாடு யாதவ மகாசபை, இங்கே வருகை தந்திருக்கிற என்னுடைய ஆர்வியில் சொந்தங்கள் அத்தனை பேரும் நாம் எல்லாம் அரசியல் ஆதிக்கத்திற்கு யாராவது எந்த இயக்கமாக இருந்தாலும், நான் சார்ந்து இருக்கிற இயக்கம் இல்ல, எந்த இயக்கமாக இருந்தாலும் நம்மவர்கள் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நாம் நமக்குரிய உரிமையை பெற்றெடுக்க முடியும். அந்த உரிமைகளை பெற்றெடுப்பதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபடுவோம், நிச்சயம் வெல்லுவோம், நிச்சயம் நம்முடைய சமுதாயத்தை உயர்நிலைக்கு கொண்டு வருவோம். அதற்காக உழைப்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. எனவே ஒன்றுபடுவோம், ஓங்கி குரல் கொடுப்போம், எந்த விதமான புரட்சிக்கும் நாம் தயாராகுவோம். நிச்சயமாக இந்த களத்தில் தமிழ்நாட்டில் யாதவ சமுதாயத்தை பார்த்து அனைத்து அரசியல் கட்சிகளும் அச்சப்படுகின்ற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும், நம்முடைய போராட்ட களங்கள் அமைய வேண்டும். அப்படி அமைப்பதற்கு இந்த தலைவர்கள் எல்லாம் அந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அப்படி முன்னெடுக்கிற நேரத்தில் கட்சி சார்பில்லாமல் நாம் அத்தனை பேரும் பங்கு கொள்வோம், நிறைவேற்றுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கை முழங்கு. இது பாவேங்கிற ஒரு பாடல், புதியதொரு பாடல் நாம் ஏற்ற வேண்டும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் யாதவ சமுதாயத்திற்கென்று, யாதவ சமுதாயமே எங்கள் வாழ்வு என்று உறுதிமொழி இருப்போம். கூட்டத்தினுடைய தலைவர் அருமை ஐயா வெள்ளையன் யாதவ் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். மேடைக்கு முன்னால் இருக்கின்ற என் சொந்தங்களுக்கு வணக்கம். பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கின்றீர்கள், அதற்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான மண்ணையரங்கன் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள், நாம் அனைவரும் அதிகார பீடத்திற்கு வர வேண்டும் என்று. வார்த்தை சொன்னான் கல்வி கற்க வேண்டும் என்று. அதற்கு பிறகு ஒன்று சொன்னான், யான் பெற்ற கல்வி சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற நாம், நம்முடைய குழந்தைகள், நமக்கு படித்த முன்னோர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக கல்வியை ஊட்ட வேண்டும். கல்வி மட்டும் ஊட்டினால் பத்துமா என்றால் நிச்சயமாக இருக்காது. அறிவையும் ஆற்றலையும் ஊட்ட வேண்டும். இது வாழ்ந்த சமூகம். வீரன் அழகுமுத்தி கூட சொல்கின்ற பொழுது நம் சந்ததி, நம்முடைய நாம் யாரு எப்படி என்றால் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரை எடுத்துக்கொள்ளுமானால் இந்த யாதவ சமுதாயத்திற்கு எடுத்துக்கொண்டால் ஒரு கடவுள் இருக்கிறார், கிருஷ்ணன். ஒரு போராட்ட தலைவர்கள் நீங்க என்ன சொன்னாங்க, வீரன் அழகுமுத்தி கோனுக்கு வந்து வீரங்கியை வைத்திருக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் கூட்டிட்டாலும் அங்கே போயிட்டு வெட்டு கொண்டார், துப்பாக்கி சொல்லுவாரு. வீரன் அழகுமுத்தினுடைய உடல்வாழ்வு
இரும்பை விட அதிகமான வலுவாக இருந்த காரணத்தினால் பீரங்கியினுடைய வாயிலை வைத்து சுட்டுக் கொண்டார்கள் என்பது வரலாறு. ஏதோ முன்னடிச்சு கொண்டா அப்படிலாம் இல்ல, இது ஒரு வரலாறு உயரத்துக்கு. சரி, வீரம் மட்டும் இருந்தா பார்த்தோமா, விவேகம் வேணாமா, ஒழுக்கம் வேணாமா என்று எடுக்கின்ற பொழுது அழகுமுத்து கோனுக்கு முன்னால் இருக்கின்ற வரலாறை பார்ப்போம். சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கோவலன் தன்னுடைய பொருளை எல்லாம் இழந்த பிறகு தன்னுடைய இளம் மனைவியை அழைத்துக் கொண்டு வருகிறான். நாகப்பட்டினத்து மதுரை வருகின்றது, முக்கூடக்கூடிய மதுரைக்கு தன்னுடைய கிளம்பை எடுத்துட்டு வருகின்ற பொழுது நள்ளிரவாகிட்ட காரணத்தினால் அங்கே தன்னுடைய மனைவியை யார் இல்லத்தில் விட்டு செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்ற பொழுது ஆயி என்ற இடைக்குளத்தில் விட்டு செல்கின்றார். காரணம், நம்முடைய ஆண்கள் தன்னுடைய மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்பதற்காகத்தான். இது வரலாறு. சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டோம், ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் பேர் பெற்றுவிட்டோம். இலக்கியத்திற்கு வர வேண்டாமா? இலக்கியத்திலும் நாம் ஜாம்பவான்கள் கார்மிக கோணார் இருந்தார். சரி, இதுதான் இருந்தப்பட்டு பார்த்தா சிவனடியார் இருக்கின்ற 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் நம் நாயன்மார்கள். அதை இப்படி வரலாற்றிலும் எல்லாத்தையும் நாம் இருந்தாலும் இன்றைக்கு நாம் பின்னர் கேட்கின்றோம். அருமையான மண்ணை அரங்கநாதன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் கூட உண்மையை சொல்லிவிட்டு சென்றார்கள், எந்த இயக்கம் நம்மை சரியாக தரவில்லை என்று. அதற்கு காரணம், நம்மிடத்திலே பல பிரிவுகள் இருக்கின்றது. ஓட்டு போட மாட்டோம் தலைமை சொன்னால் நிச்சயமா அதை நம்ம கேட்க வேண்டும். யாதவ மகா சபை சொன்னால், தென்னிந்திய மகா சபை சொன்னாலும் சரி, இது ஒட்டுமொத்தமாக பேரறிஞர் அண்ணா சொன்னது போல நாம் அணிவது சட்டை மேலாடை கீழாடை, இனம் என்பது கீழாடை. இந்த இனத்துக்கு நம்ம மேலாடை அரசியல் தூக்கி போட்டு போயிடலாம் நம்ம, ஆனா கீழாடை இல்லாமல் நாம் நடக்க முடியாது, மரியாதை இருக்காது. எனவே இது இனம் என்பது கீழாடை. இந்த இனத்தை காப்பதனுடைய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கின்றது. எனவே இதோ வந்தோம், அழகுமுத்து போனவர்களுடைய புகழை பாடினோம் பெய்தோம் என்று இந்த திதி கொடுப்பார்கள் அல்லவா, வருஷத்துக்கு ஒரு முறை ஐயரை வைத்து. அதுபோல இல்லாமல் இந்த ஆண்டு ஒரு கவனம் ஏற்படலாம். என்னையெல்லாம் இந்த யாதவ சேர்த்தது ஐயா சொக்கலிங்கனார் அவர்கள். அவர்தான் சொன்னார், நீங்கள் பணக்காரரை மட்டும் நாடாதீர்கள், 2 ரூபாய் 50 பைசா கொடுக்கின்ற தோழர்களை தேடி பிடிக்கின்ற. அப்படி தேடி பிடித்தவர்கள் தான் என்னுடைய கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற இளந்தப்பட்டி, சூரியூர், நவல்பட்டு, காந்தூர் இப்படிப்பட்ட தோழர்களை நான் சந்தித்தேன். அப்படி சந்திக்கின்ற பொழுது கிடைத்த தோழர்கள் தான் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். ஆக முதலெல்லாம் யாரோ இருப்பார்கள், கோபாலகிருஷ்ண யாதவ், இப்படி பெரிய பெரிய யாதவர்கள் இருந்த காலத்தில் இன்று சாதாரண யாதவர்கள் போனார்கள் எல்லாம் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அதற்கு காரணம் ஐயா சொக்கலிங்கனார். அதற்கு பிறகு நான் பார்க்கின்ற பொழுது, இன்றை பார்க்கின்ற பொழுது ஐயா நாதனை துறையவர்கள், அவர் கூட பணியாற்றுகின்ற தோழர்கள் நான் பார்க்கின்றேன். இப்படி சமீபத்தில் நடந்த மாநாட்டில் கூட பார்த்தேன், ஒரு பெரிய மாபெரும் கூட்டம் பண்றார்கள். அது ஒரு சின்ன வார்த்தை எனக்கு தலைவர்கிட்ட சொன்னேன், யாதவருக்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது, யாதவருக்கென்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதை நாம் தளர்த்து விட்டோம். வந்தவர்கள் எல்லாம் ஒரு கூச்சல் கூப்பாடோட ஒரு வெளியிலிருந்து வந்த ஒரு சிறந்த பேச்சாளரோடு பேச விட வேண்டும். வருகின்ற காலத்தில் அது மாதிரி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னேன். நிச்சயமாக அதை கொடுத்தனார்கள். வருகின்றீர்கள், உங்கள் அத்தனை பேருடைய பொறுப்பாக தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். வந்தோம் கடந்தோம் என்று இல்லாமல் நாம் நம்முடைய சந்ததிகளை வளர்க்க வேண்டும். அதுபோல் வந்திருக்கின்ற தோழர்கள் அத்தனை பேரும் இன்னும் அதிகமான தோழர்களை அழைத்து வர வேண்டும். அடுத்த முறை வருகின்ற பொழுது இந்த அரங்கம் பத்தாது, வெளியிலிருந்து கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் உருவாக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புகளை தலைமை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த மாவீரன் அழகுமுத்து கோனின் 267வது குரு பூஜை விழாவிற்கு வரை தந்திருக்கும் முதலில் உள்ள அத்தனை பேரையும் அண்ணன் தங்கராஜ் அவர்களை வரவேற்பை நிகழ்த்தியிருக்கிறார். அதை ஏற்று நானும் உங்கள் அனைவரையும் வருக வருகை என வரவேற்று அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 267வது குரு பூஜையை முன்னிட்டு மிக அருமையான ஒரு விளக்கத்தை அண்ணன் மண்ணை அரங்கநாதன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பின்பு பேசிய அண்ணன் அவர்களும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். நமது யாதவ குல மக்களுக்கு குறித்தான மாடுகளை வளர்ப்பது, ஆடுகளை வளர்ப்பது, இது ஒன்றிலேயே நாம் களத்தை தாழ்த்தி விட்டோம். அடுத்தபடியாக என்னுடைய நண்பரும் ஆப்பிரியமான ஸ்ரீதர் அவர்களும் நாமும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து நடத்தி அதை கல்வி கற்க ஆயுத்தமானோம். ஆனால் இது சில சந்தர்ப்பங்களால் அது நடத்த இயலவில்லை. குறிப்பாக இன்றைய காலகட்டத்திற்கு நமது குல மக்களுக்கு கல்வி அவசியம். அதற்கு நமது யாதவ மகா சபை ஏதாவது ஒரு ஏற்பாடை செய்து தர வேண்டும் என்று இத்தருணத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நம்முடைய யாதவ சொந்தங்களும் யாதவ தலைவர்களும் இளைஞர்களும் அரசியலுக்கு வர வேண்டும். மிக அருமையான ஒரு விளக்கத்தை தந்திருக்க அரங்கநாதன் அவர்கள். நாம்
நம்ம அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் சும்மா வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு போனால் பத்தாது. நமக்கு யார் இல்லைன்னு சொல்லணும்னா அவங்க முதல்ல எதிர்த்தாடி அதை அடித்தாதான் நமக்கு வந்து முன்னேற முடியும். நான் அடிச்சு தான் நாங்களாம் வந்துருக்கோம். எங்களை அடிக்க கையை போகணும்னா அந்த கையை விட்டு என்னடா சொல்ல குறைச்சிக்காதீங்க. இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் நாங்களாம் வந்திருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் அதிகாரத்தில் இருந்த நாமெல்லாம் அதிகாரத்தை இழந்து கொண்டு இருக்கின்றோம். அது ரொம்ப வருத்தமான ஒன்று. தயவுசெய்து யாதவ மகாசபை அவர்கள் எந்த கட்சியானாலும் சரி நம்முடைய யாதவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அதுக்கு ஒரு தனி தீர்மானமே இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வர இருக்கின்ற காலகட்டத்தில் இதற்கான ஒரு போராட்டத்தை அறிவித்தால் நானும் அது என்னுடைய பகுதி மக்களை அழைத்து வந்து போராட்டத்தில் முன்னின்று கலந்து கொள்வேன் என்ற உறுதியை தந்து மென்மேலும் யாதவ சமுதாயம் வளர்வதற்கும் இளைஞர்களுக்கு வளர்வதற்கும் என்னால் இயன்ற ஒத்துழைப்பை தருவேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மலர்முத்துக்கும் குரு பூஜைக்கு வருகை இருந்திருக்கும் யாதவ சொந்தங்கள் அனைவரையும் வருகை என வரவேற்கிறேன். உண்மையுமே மிகவும் பெரிய மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா நீங்க நிறைய மூர்த்தனால இவ்வளவு மூர்த்தத்திலேயே இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்ந்திருக்காங்கன்னா உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு கைதட்டல். இதுதான் ஒரு யாதவ எழுச்சின்னா இதுதான். கூட்டம்னா எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்கு. அவ்வளோ ஃபங்க்ஷனை தாண்டி ஒரு யாதவ மாநாட்டுக்கு வரணும், ஒரு குரு பூஜைக்கு வரணுங்கிறத நம்ம யாதவ சொந்தங்கள் எல்லாம் ஒரு எழுச்சியோட வந்து நினைக்கும் போது உண்மையாலுமே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி வாயிலாக அனைத்து யாதவ சங்கத்தையும் ஒன்னா சேர்த்திருக்காங்க. இந்த வகையில் யாதவ மகாசபைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது 3-4 வருஷமா நம்ம நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நான் அந்த நிகழ்ச்சிக்கு வர்றேன், கலந்துக்கிறேன். ஒரே ஒரு மனக்குறை இருக்கு. எல்லா தலைவருக்கும் திருச்சியில சிலை வச்சிருக்காங்க. நம்ம இன்னும் சிலை வச்சு அவருக்கு வணக்கம் தெரிவிக்க முடியல. அது ஒரு மனக்குறையாவே இருக்கு. ஆளுங்கட்சிக்கு வேண்டியவங்க நம்ம சங்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ரீதரன் இருக்காங்க, தமிழ்ச்செல்வன் இருக்காங்க, நாங்கள் இருக்கோம். எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஆட்கள் இருக்காங்க. இவங்க ஆளுங்கட்சி இந்த சாதகமாக இருக்கும்போதே இது ஒரு காரியத்தை நடத்தி அடுத்த வருஷமாவது நம்ம யாதவ சொந்தங்கள் அனைவரும் நம்மளுடைய முப்பாட்டனர் அவருக்கு அவர் சிலைக்கு மாலை போடணுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆவணம் இருக்கு. அதுக்கு உண்டான வேறுபாடுகளை நம்ம நகர ஆளுங்களாம் செய்ய கேட்டுக்கிறேன். ஒரு சமுதாயம் வளருது அப்படின்னா கல்வி மிகப்பெரிய ஒரு அவசியமான ஒண்ணு. அது நம்ம பார்க்கும்போது நம்ம ஆட்கள் நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்து பசங்க பொம்பளை பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கடுத்து 2வது பொருளாதார ரீதியா ஒரு சமுதாயம் வளரும் போதுதான் அந்த கட்டமைப்பு மிகப்பெரிய அடுத்த லெவலுக்கு போகும். ஒரு உதாரணத்தை எடுத்தீங்கன்னா நாடக சமுதாயம் எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்குன்னா அவங்க பொருளாதார நிகழ்ச்சியில பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க சொந்தங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறாங்க. பொருளாதார ரீதியாக ஒருத்தர் தொழில் பண்றாங்கன்னா அடுத்தவங்க அந்த தொழிலில் போய் வியாபாரம் பண்றாங்க. எங்க ஆளுகிட்ட வாங்கிக்கிறாங்க, அவங்கள்ட்டே போங்க, நம்மளுக்கு ஆளுகிட்டே வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி செட்டியார் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியாளுங்கிட்ட வியாபாரம் பண்ணிக்கிறதே இல்லை. நான் ஒரு செட்டியார் கம்பெனியில் வேலை பார்த்தனால எனக்கு அந்த அனுபவம் தெரியும். அவங்க எந்த பொருளாக இருந்தாலும் அவங்களுடைய சமுதாயத்துக்குள்ளதான் 99% வாங்குவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் தான் அடுத்தடுத்துக்கு போவங்களுடைய கூடி மட்டும் அவங்க ஒரு வியாபாரம் போகும்போது இவங்க நம்மளாலும் முதல்ல கேட்கறாங்க. வெளியில தான் நம்ம சொல்லிக்கிற முடிய ஜாதி இல்லைன்னு எல்லா அமைப்புலையுமே ஜாதி இருக்கு. அதனால நம்ம சமுதாயம் வளரணும்னா நம்மளுடைய கட்டமைப்பு வளரணும் அப்படின்னா பொருளாதார ரீதியாக நம்ம மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சமுதாயத்துல இவங்க என்ன தொழில் பண்றாங்க அவங்கள்ட்ட தான் நம்ம பொருள் வாங்கணுங்கிறத இன்னையிலிருந்து ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும். விலை கம்மியா இருக்குங்கிற கான்செப்ட் விட்டுரும். மார்வாடி முதல் எப்படி வருவாங்கன்னா உள்ள வரும்போது விலை கம்மியான பொருளை கொடுத்து உள்ள வந்துடுவான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆளுங்க சொந்தக்கார பந்தக்கார அவ்வளவு பெரிய கொண்டதை உள்ள விட்டு இன்னைக்கு திருச்சி முக்கியமா பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா மார்வாடிகள் கையில தான் அதிகமா இருக்கு. என்ன காரணம்னா அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒரு தொழில் பண்றாங்கன்னா அவன் அண்ணன் தம்பி மாமா மச்சில சொந்தக்காரன் அவ்வளவு பேருக்கு பண உதவி பண்ணி அவனை பொருளாதார ரீதியா அவனை அடுத்தவர்கள் கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய உதவி செய்யறாங்க. அதே மாதிரி நம்ம யாதவ சமுதாயத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் பண்றாங்க. இவங்களுக்கு தொழில் பண்றதுக்கு என்ன பொருள் உதவி மட்டும் வாங்கலாம், என்ன உதவி செய்யலாங்கிறத இந்த நேரத்துல நம்ம ஒரு உறுதிமொழியாக எடுத்துன்னு கேட்டுக்கிறேன். நம்ம தமிழ்ச்செல்வன் அன்னைக்கு கடைக்கு வரும்போது பேசிக்கிட்டு இருந்தாங்க. வர்த்தக அமைப்பா ஒன்று ஏற்பாடு பண்ணலான்னு இருக்குன்னு சொன்னாங்க. மிகப்பெரிய நல்ல விஷயம்.
நம்ம சமுதாயத்தில் உள்ள வர்த்தகர்கள் அவ்வளோ பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து ஒவ்வொரு துறையிலையும் அவங்கவுங்க மிகப்பெரிய ஜாபகமாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இவங்க இந்த தொழில் பண்ணுறாங்க, இவங்கள்ட்ட வாங்குங்க, இவங்க இந்த தொழில் பண்ணுறாங்க, இவங்கள்ட்ட வாங்கணும்னு சொன்னால் அந்த சமுதாயம் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி அடையும். தமிழ்நாடு அரசு சட்டசபையில் ஏற்றின தீர்மானம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது தான் எங்களுடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தின்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா யாதவருடைய பலம் இந்த ஒரு நாட்டுக்கு தெரியும். அப்படி தெரியும் பொழுது எம்பிசி பட்டியலில் எங்களை சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய ஒட்டுமொத்த முக்கியமான தீர்மானத்துல ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இன்று தமிழ்நாடு யாதவ மகாசபையின் சார்பாக மாபெரும் விழாவாக நடத்தி கொண்டிருக்கும் வீரன் அழகுமுத்து பூனை நம்ம வரலாற்று சாதனையாளர் சுதந்திர போராட்ட வீரர், சுதந்திர போராட்ட களத்தில் தனக்கென்று ஒரு முத்திரை பதித்த வீரன் அழகுமுத்து பூனை நம்முடைய யாதவ சொந்தங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. அந்த அந்த வீரனை நாம் அனைவரும் முதல் தெரிஞ்சுக்கணும். இப்ப மற்றவங்க ஜாதியினெல்லாம் அவங்கவுங்க அவங்களுடைய ஜாதியில பிறந்தவங்கள, அந்த சமுதாயத்துல பிறந்தவங்கள எல்லாத்தையும் அடையாளம் காட்டி அந்த குரூப் இது பண்றாங்க. இப்ப நாங்க இந்த கிராமத்துல இருந்து வர்றேன், அதுல நம்ம சொந்தக்காரங்களுக்கு யாரு இந்த வீரன் அழகுமுத்து போகணுங்கிறதே தெரியல. ஏன்னா அதை நான் என்னுடைய ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். அதாவது இப்ப சிறு வரலாறு இதுல வீரன் அழகுமுத்து போனுடைய வரலாற்றை பதிவு செய்யணும். அது பாடத்திட்டத்துல இடம்பெறணும்னு என்னோட கோரிக்கையை வைக்கிறேன். ஏன்னா நம்ம சமுதாயத்தாளர்களே நமக்கு தெரியாத போது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? கிட்டத்தட்ட அவங்க 700 சில்லற இதுல இது பண்ணவங்க, 1700 சில்லறையில. அதனால ஆனா முதல் போராட்ட வீரர் அது சில பேருக்கு தெரியல, அறிமுகப்படுத்தல, அதை பிரபகண்டா படுத்தல. நம்ம இப்ப நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம், செலவைக்கிறதோட பாடத்திட்டத்துல இடம் பெறணும். நம்மளுடைய முப்பாட்டனை அனைவரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சமுதாயம் மட்டும் இல்ல, அதாவது அவர் செஞ்ச தியாகத்தை அனைத்து சமுதாயத்திலும் தெரியணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும். அதன் மூலமாக யாதவர்னாக்க அடையாளம் தெரியணும். நம்ம சமுதாயத்துல பிறந்து நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை காட்டின வீரன் அழகுமுத்து போன நம்மளுடைய பாடத்திட்டத்தில் வந்தா தான் நம்மளுக்கு ஒரு அடையாளம் தெரியும் என்று கூறிக்கொண்டு மேலும் என்னுடைய நேரம் கருதி வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முதல்வர் அன்பு சகோதரர் கோபால் அவர்கள். குரு பூஜை விழாவில் கலந்து கொண்டிருக்கும் ஏதோ சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இணைந்த வணக்கத்துடன் இந்த விழாவில் கலந்து கொண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு கருத்துக்களை இங்கு நமக்கெல்லாம் அறிவித்து அமைந்திருக்கிறார்கள் பெரியவர்கள். கடைசியாக பேசிய அன்பர் கூட நமது வீரர்களுடைய பற்றிய முக்கிய தகவல்களை பள்ளியில கல்லூரியில் வர வேண்டும் என்ற வேண்டுகோளை எடுத்திருக்கிறார். அதை கண்டிப்பாக வரவேற்கின்றோம். இன்று நமது சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் கல்வி அறிவிலையும் பல்வி அறிவிலையும் தொழில்நுட்பத்திலையும் வர வேண்டும். இன்று ஏராளமான ஏழை இளைஞர்களும் இளைஞர்களும் இன்று பல்வேறு துறைகளில் முன்னேறுகிறார்கள். ஒவ்வொருவரும் நம்ம சொந்தங்களுக்கு நம்மளுடைய தன்மையை முழுமையாக ஹார்ட் ஒர்க் செய்யாம ஸ்மார்ட் ஒர்க்கா செய்து நமது செய்திகளை அவர்கள் தொழில்நுட்பத்தின் மூலியமாக ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை என்னுடைய குறிப்பாக இந்த இடத்துல கூற ஆசைப்படுகிறேன். இன்றைய விழாவில் முதலில் நான் கலந்து கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஏதாவது சமுதாயம் எல்லாம் முன்னேற வேண்டும் என்றால் நான் 35 ஆண்டு காலமாக தொழில்நுட்ப கல்லூரியில் பணியாற்றி முதல்வராக இருக்கிறேன். பல்வேறு ஏதாவது சொந்தங்களுக்கு பல்வேறு வகையில் அவருடைய கல்விக்கு உதவி செய்திருக்கிறேன். மேற்கொண்டும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். என்னால் கிட்டத்தட்ட ஆசிரியராக படிப்பிருந்தேன், HOD படிப்பிருந்தேன்.
முதல்வராக பணிபுரிகிறேன். இது எங்களுடைய நண்பர்களால் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி துறையில் அமைந்துள்ளது. இதில் சேதவ சொந்தங்கள் என்று வரும்பொழுது அவர்களுக்கு தனி மரியாதையும் தனி கவனமும் செலுத்தி நிறைய மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்லூரியில் அவர்கள் நல்லா மதிப்படைப்பட்டு பல்வேறு வேலைகளுக்கும் மேற்படிப்புக்கும் உதவி செய்து வருகிறேன். இன்னும் எண்ணற்ற ஏதவ சொந்தங்கள் நம்ம கல்லூரிக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறேன். வரக்கூடிய ஒவ்வொரு ஏதவ சொந்தங்களுக்கும் கண்டிப்பாக உதவி செய்கிறேன். அவர் நன்றாக படிக்க வைத்து மேற்கொண்டு பிஏ படிப்புக்கோ அல்லது இறுதி ஆண்டில் மிகவும் குறைந்தபட்சம் 20-25 சம்பளத்துக்கு அவர்களை உயர்த்தி வேலை வாய்ப்பு பெற்றுக் கொள்வேன் என்று இந்த இடத்துல உறுதி கூறுகிறேன். ஏதவ சொந்தங்கள் ஒவ்வொருவருமே கேட்க தயங்குகிறார்கள். நாம் யார் என்று சொல்லுவதே தயங்குகிறார்கள். முதலில் நம்ம யார் என்று அறிவித்தால் மட்டும்தான் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த விகிதத்தில் இந்த இடத்துல நான் கூற விரும்புவது என்னன்னா, நாம ஏதவர்கள் அப்படின்னு தெரிஞ்ச உறுதியாக நம்ம கேட்க வேண்டும். நம்முடைய உரிமைகளை கேட்க வேண்டும். கேட்டால் கண்டிப்பாக எல்லாரும் உதவி செய்வார்கள். கேட்கவே தயங்குறாங்க. ஏன்னா நாம் பல்வேறு மாணவ செல்வங்களையும் நம்ம ஏதவ செல்வங்களையும் அட்மிஷன் நடைபெறும் போதும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும் போதும் பார்க்கும் போதுன்னா அவங்க கூறுவதே கிடையாது. கண்டிப்பாக என்ன பண்றாங்க, நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லணும். தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனா கேட்கவே பயப்படுறாங்க. அதுதான் வருத்தமா இருக்குது. ஏதாவது சொந்தங்களுக்கு நான் என்ன வேண்டுகோளுக்குன்னா, நம்ம கேட்கலாம். கேட்கும் பொழுதுதான் நமக்கு எதுவுமே கிடைக்கும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக எதிர்பார்க்கிறேன். இன்றைய தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி நம்ம டெக்னிக்கலா நம்ம சவுண்டா இருக்கும் போது நம்முடைய சமுதாயம் வளரும் என்பது என்னுடைய நோக்கத்தை கூறிக்கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நமக்கு பொருளாதாரம் மிக கம்மியாக இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் காசு, பணம், துட்டு இது இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. அதற்கான முயற்சிகளை நாம் தலைவர்கள் முயற்சிகள் மேற்கொண்டு நாம் இதுபோல் நம்ம வீரன் அழகுக்கு 267வது பூஜை நடக்குவது போல் நாம் பிசினஸ் கான்ஃபரன்ஸ் என்று தனியாக வியாபாரம் செய்பவர்களுக்கு என்று ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் வெற்றியாளர்களை கொண்டு வந்து பேச வைத்து அதன் மூலமாக வியாபாரத்தை பெருக்கி நாம் இன்னும் பொருளாதாரத்தில் முன்னேறினால் நாம் அரசியலிலும் கல்வியிலும் முன்னேறி விடுவோம். இப்போது நாம் சமீப காலத்தில் எடுத்துக்கொண்டால் நாம் வேர்ல்டு கப் கிரிக்கெட்டில் பார்த்தால் 11 பேர் விளையாடுவதில் இரண்டு வீரர்கள் நாம் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நேற்று டிஎன்பிஎல்லில் திண்டுக்கல்லில் விளையாண்டவர்களை பார்த்தால் திருச்சியை சேர்ந்தவர் ஒருத்தர் விளையாடி கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் முதலாக தேவைப்படுவது பொருளாதாரம். ஆகையால் நாம் அனைவரும் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு தலைவர்கள் முயற்சி எடுத்து அதனை செயல்படுத்துமாறு வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செயலாளர் சகோதரர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களும் திரு ஸ்ரீதர் அவர்களுக்கும் திருச்சி மாவட்ட யாதவ சபையோட நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் நம்மளுடைய மாவட்டத்தோட ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியுள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேசிய பிற்பட்டோர் சங்கத்தின் அகில இந்திய செய்தி தொடர்பாகவும் இருக்கிறேன். அந்த சங்கத்தின் சார்பாக நமது யாதவ சமுதாயத்தை சேர்ந்த ஐஏஎஸ் பாஸ் பண்ணவர்கள் இந்தியாவில் இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர். அவர்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் பாராட்டு விழா ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டிலையும் விரைவில் தேதி சொல்கிறோம். நாங்கள் அனைவரும் அந்த விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருகிற 12ஆம் தேதி மாலை ராஜஸ்தானில் யாதவ சமுதாயத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்க அனைவருக்கும் பாராட்டு விழா நடைபெறுகிறது. அதுபோல் இங்கே வந்திருக்க மாணவர்கள் அனைவரும் அந்த மாதிரி ஒரு செய்தியை அறிந்து தாங்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ண வேண்டும் என்ற மோட்டிவேஷனாக செய்கிறோம். அவங்களும் இதை பார்த்து கலந்துக்கிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும். ரெண்டாவது, நம்மளுடைய வன்னை அரண் சொன்னது போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐசிஎஸ்ல அந்த மாதிரி பதவியில் வந்தால் தான் நம்மளுடைய வருங்கால குழந்தைகள் அந்த படிப்புக்கு தயாராவாங்க. அப்போ தான் நம்மளுடைய அதிகாரம் அரசாங்கத்தில் இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும். உதாரணம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சேர்ந்தது அந்த பதவியில் இருந்தால் தான் சேர்ந்தது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுபோல் எல்லாரும் வருகின்ற விழா தேதியை தமிழ்நாட்டில் சொல்கிறான். அப்போ வந்து கலந்துக்கல ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணுன்றத கிட்டத்தட்ட ஒரு 6வது 6th ஸ்டாண்டர்ட் சேர்க்கும் போது அவங்களுடைய குழந்தைகளுடைய மனசில் இந்த இதை ஏற்படுத்தபடி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும்
என்னுடைய இதய மேடையில் அமர்ந்திருக்கின்ற என்னுடைய யாதவ சொந்தங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக என்று உங்களை வரவேற்கிறேன். செயல்படுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட எங்களுடைய செயல்பாட்டினுடைய செய்திகளை எடுத்துட்டு போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நிர்வாகிகள்ல இருந்து மாநில நிர்வாகிகள்ல இருந்து ஒன்றிய நிர்வாகிகள் வரைக்கும் ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொருத்தருக்கு சொல்றதுனாலதான் எங்களுடைய தகவல் தொடர்பு நல்லா இருக்கு. அதுக்கு பேருதவி செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் சேர்ல உட்கார்ந்துருக்கீங்களோ அவங்கதான். அவங்களாலதான் இது மட்டும் முடியும். நமது யாதவர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய பலம், அதுதான் நம்மளுடைய பலவீனம். ஒருமித்தமா இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதை வேணாலும் நம்ம ஒரு ஆக்கிரமிப்பு மூலியமோ நம்மளுடைய சட்டம் போட்டோ குரல்களை ஒழுங்கியோ நம்ம எதையும் சாதிக்க முடியும். நம்ம பரவலா இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் கூட நம்ம உணர்வு ரீதியாக ஒன்றாயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய லெவலில் சாதிக்க முடியும். இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அனைத்து யாதவர்களையும் உறக்கி கொண்டிருந்த அத்தனை பேரையும் நாம ஒரு விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்தது தமிழ்நாடு யாதவ மகாசபை. செப்டம்பர் 2 அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் திருச்சி தான் இருக்கும், ஃபயராக இருக்கும், திருச்சி தான் இருக்கும், வேகமாக இருக்கும்னு முடிவெடுத்ததுனால என்னவோ தமிழ்நாடு யாதவ சபையினுடைய மாநில தலைவர் நாசி ஜே ராமச்சந்திரன் யாதவ் திருச்சியில் ஒரு எழுச்சி மாநாடை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்ததோட பலன் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய யாதவர்கள் இன்றைக்கு ஒற்றுமையாகவும் ஒருங்கிணைந்தும் பல விதத்திலும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில நாம இப்போது எல்லா பக்கமும் நெருங்கி ஒவ்வொரு ஏரியாவிலையும் நம்மளுடைய சொந்தக்காரங்க எங்கெல்லாம் இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாகவும் நேரடியாகவும் சந்தித்து அவங்கள்ட்ட கண்டிப்பாக நம்மளுடைய யாதவர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து வைக்கிறோம். அதனால இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இந்த விழா நம்மளுடைய குரு பூஜை விழா, வீரன் அழகுமுத்துக்களுடைய குரு பூஜை விழா. இதை ஏன் ஒவ்வொருத்தரும் கொண்டாடணும்? அவர் 267 வருஷம் ஆச்சு, இப்போ போய் நம்ம என்னத்தை கொண்டாடுறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சில பேசும்போது கூட சொன்னாங்க, நம்ம சொந்தக்காரர்கள் கூட இது தெரியல. யாதவர்கள் யாரு, அவருடைய கடவுள் யாரு? யாருங்க நம்முடைய கடவுள்? கிருஷ்ண பரமாத்மா. அவர் யாதவர்களுக்கு மட்டும்தான் உரியவரா? யாதவர்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ண பகவான் உரியவரா? எல்லாத்துக்கும் உரியவர் ஆயிட்டார். எல்லாத்துக்கும் உரியவர் ஆயிட்டார். அவர் ஆயிட்டுதான் இல்லையா? நம்ம குலத்தொழில் என்னங்க? ஆடு மாடு மேய்க்கிறது. ஆடு மாடு மேய்க்கிறவங்க அத்தனை பேருமே போனாரா? ஆடு மாடு மேய்க்கிறவங்க அத்தனை பேருமே யாதவர்களா? பால் வியாபாரம் பண்றவங்க அத்தனை பேருமே யாதவர்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குன்னு இருந்த தனிப்பட்ட அடையாளங்களை நாம இழந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வகையிலையும் எல்லாரையும் நம்ம நம்மளுடைய தொழில், கடவுள் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டோம். கடைசியா கையில ஒன்று இருக்கிறது நம்மளுடைய வீரன் அழகுமுத்துக்குடைய நினைவு நாள், அவருடைய பிறந்த நாள். இதை தான் நம்ம கொண்டாடணும். அதனால ஒவ்வொருத்தரும் ஊர்ல இதை பத்தி பேசணும். சின்ன சின்ன கிராமமா இன்றைக்கு நாம ஏன் இன்னைக்கு 7ஆம் தேதி வச்சிருக்கோம்? ஆக்சுவலா அவருடைய குரு பூஜை நாள் என்னங்க? 11 தான் ஆக்சுவலா நாளைக்கு 11/7. ஏன் முன்னாடி வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நாங்க மாவட்டத்துக்கு சார்பாக இங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் தேதி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் திருச்சி மாநகரமா இருக்கட்டும், கிராமமா இருக்கட்டும், எல்லா ஊர்லயுமே நம்மளோட வீரன் அழகுமுத்துக்கோட ஒரு போட்டோவை வாங்கி அன்றைக்கு ஒரு பூஜை நம்ம ஒரு 10 பேர் இருந்தோம்னால நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நம்மளுடைய அடையாளத்தை நாம அந்த ஊர்ல நம்ம ஏற்படுத்தோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். தமிழ்நாடு யாதவ மகாசபை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் அரசியலை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அரசியல் முன்னேற்றம் இருக்கு. நம்ம ஆட்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலையும் நிர்வாகிகளா இருக்கிறாங்க, பெரிய தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கு அதிகாரமா போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அரசியல் ஒண்ணுதான் கையில இருக்கு. அடுத்த கட்டமா என்னங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு IAS IPS அதிகாரிகள், தாசில்தார், இவங்கெல்லாம் நம்மள வருவாய் கோட்ட அதிகாரிகள், இவங்கெல்லாம் நம்ம அதிகார பதவிகளாக இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தமிழ்நாடு யாதவ மகாசபை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்வி பணியிலையும் வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக
கோபாலகிருஷ்ணன் IAS IPS அகாடமின்னு சொல்லி சென்னையில் நம்ம தலைவரை ஆரம்பித்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்து இன்றைக்கு பலதரப்பட்ட தமிழ்நாடு முழுமைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட நம்மளுடைய குழந்தைகளை பரீட்சை எழுதி ஸ்கிரீன் டெஸ்ட் எழுத வச்சு அவங்கள ஒரு 4 பேர் UPSCக்கு தயாராகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா TNPSCக்கு ஒரு 4 பேர் அவங்க பண்ணியிருக்கோம். இது அனைத்து சபையும் தமிழ்நாடு யாதவ மகாசபையுடைய மாநில தலைவர் நாசிய ராமச்சந்திரனே கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாய் ஏற்றிக்கிறார். அவர்களுக்கு உறைவிடமும் அவர்களுக்கு உணவிடமும் எல்லாமும் கொடுத்து செய்யப்படுகிறது. அது மட்டும் பத்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அண்ணன் முத்துக்குமார் சொன்ன மாதிரி வணிக அளவில் வணிகர்கள்கிட்ட தான் பணம் இருக்கிறதா சொல்றாங்க. அதான் முக்கியம் நினைக்கிறேன். அதனால வணிகர் சங்கக்காரங்க எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. மண்டல தலைவர் இருக்காரு, மாவட்ட தலைவர் இருக்காரு, பொருளாளர் மாவட்ட பொருளாளர் இருக்காரு. ஏன்னா எல்லாரும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளாலும் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணிகர்கள் அத்தனை பேரும் என்னன்னா ஒரு கூட்டமா ஒரு குழுவா ஒரு இருந்து இன்னைக்கு ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் மாதிரி பண்றாங்க. இன்னைக்கு ஒரு BNI பண்றாங்க. அது மாதிரி நம்மளோட யாராரும் அனைத்து பேரும் வணிகர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து யாராரு சிறு வணிகர்கள் யாராரு பண்றாங்க, தலை வணிகர்கள் யாராரு பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யற அளவுக்கு, உதவினா நிதி அளவில் ஆலோசனை வழங்கலாம். என்னென்ன தொழில் செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தொழில் முதலாளிகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்மகிட்ட இருக்கு. அதை கண்டிப்பா அடுத்து வரும் காலங்களில் செய்ய போறோம். ஒவ்வொரு மாவட்டத்தோறும் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தோறும் தொழில் பயிற்சி கல்லூரிகள் ஆரம்பிச்சு நம்மளுடைய குழந்தைகளை தொழில முன்னேற்றணும், தொழில் வல்லுநர்களாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இப்போ நம்மகிட்ட இருக்கு. அந்த மாதிரி முதன் மாதிரியா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல 3 மாவட்டத்துல நாங்கள் அதை செயல்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் அந்தந்த இடத்துக்கு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பயிற்சி நிறுவனங்கள் நிறுவனத்துக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயிற்சியாளர்கள் கொண்டு எல்லாமே படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கு. வேலையற்ற படித்து முடித்தவர்களுக்கு வேலையற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே நாங்கள் ஒருங்கிணைப்பு மூலியமா நம்ம எல்லாத்தையும் இணைச்சிட்டு வரோம். அதனால வேலையற்ற பட்டதாரிகள், இன்ஜினியர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். நீட் பயிற்சிக்காக நாங்கள் தனியாக ஒரு இலவசமாக ஆன்லைனில் ஒரு நீட் பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். குரூப் 2க்காக நாங்கள் இப்போதைக்கு ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, யாதவர்களுடைய வளர்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதியவர்கள் இருந்து 40 வயசுக்கு மேல இல்லை, இப்போதைக்கு 15 வயசுல இருந்து 16 வயசுல இருந்து எங்களுடைய எதிர்காலத்தை யாதவர்களை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல மிகச்சிறந்து பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு பேரும் இங்கு கூடியிருந்து மிகச்சிறந்த ஒரு நிகழ்வை மிக சிறப்பாக மாற்றிய நம்முடைய அனைத்து சொந்தங்களையும், வருகின்ற சொந்தங்களையும் அனைவரையும் பாராட்டுகிறேன். நிச்சயமா பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு சாதாரணமாக ஏதோ 10th 12th முடிச்சுட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த யாதவ செல்வங்கள் தான் நாளைக்கு நாம் ஒரு இடத்துக்கு போகும்போது, நம்மளோட அலுவலகத்துக்கு போகும்போது ஒரு கலெக்டராவோ ஒரு காய்கறிக்காரோ ஒரு ஐடிஎஸ் அதிகாரியோ ஒரு மேலதிகாரியோ நம்ம பார்ப்போம். இன்னைக்கு அவங்கள நம்மளை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாம கொடுத்தது ரொம்ப ரொம்ப சின்னது, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தான் கொடுக்குறோம். ஆனா அந்த நம்பிக்கையினுடைய விதை நாளைக்கு விருட்சமாகி நாளைக்கு நம்மளுடைய இனத்துக்கு நிழல் தரக்கூடிய ஒரு பெரிய விருட்சமா வளருவாங்கிற நம்பிக்கையில அவர்களையும் வரவேற்கிறேன். மேற்கொள்ளும் நீங்கள் உங்களுடைய கல்விகளிலும் உங்களுடைய திறமைகளையும் வளர்த்துக் கொண்டு இனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை நீங்க செய்ய முன்வருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெறுகிறது உங்களுடைய பாலகிருஷ்ணன். முயலாமை வெல்லாது. நம்முடைய முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் நாம் ஒருபோதும் முயற்சி செய்ய தோற்கக்கூடாது. நம்முடைய முயற்சிகள் நம்மை கைவிடலாம், ஆனால் ஒருபோதும் விடாமுயற்சியை நாம் என்றென்றும் கைவிடக்கூடாது என சொல்வதைத்து இன்று யாதவர் மீட்டிங் 30 முக்கோடி தேவர்களிடையே ஒரு பெரிய சந்தேகம். கண்ணன், நமது தெய்வமான கண்ணன் யாதவ குலத்தில் பிறந்ததனால் யாதவர்களுக்கு பெருமையா அல்லது கண்ணனுக்கு பெருமையா என்று 30 கோடி தேவர்களுமே அதற்கு பதில் சொல்ல முடியல. ஒரே கலக்கமானவன, சரி இந்த சந்தேகத்துக்கு பதில நம்ம எல்லாம் படைத்த பிரம்மதேவன்கிட்ட போய் கேட்டுருவோம்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் ஒன்று கூடி கோகுலத்திற்கு பிரம்மதேவனாக மாறுவேடத்தில் செல்கிறார்கள். மாடுகளாகவும் கன்றுகளாகவும் கன்றுகளை மேய்க்கின்ற இளையர்களாகவும் பிரம்மதேவனிடத்தில் செல்கின்றார்கள். பிரம்மதேவன், என்ன விஷயம் நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்டதற்கு, ஐயா இது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம். கண்ணன் யாதவ குலத்தில் பிறந்ததனால் யாதவர்களுக்கு பெருமையா அல்லது கண்ணனுக்கு பெருமையா என்று அந்த கேள்விக்கு பிரம்மதேவனே யோசனை பண்ணி பார்த்து பதில் கிடைக்கல அவருக்கே. இதற்கு பதில் கண்டுபிடித்தாகணும் அப்படின்னு நினைத்து கொண்டு
எம்பெருமான் கண்ணனிடமே செல்வோம் என்று சொல்லி அனைவரும் கோகுலத்தில் கண்ணனை பார்க்க தேவர்கள் செல்கின்றார்கள். 30 கோடி தேவர்கள். அப்பொழுது கண்ணன் என்ன விஷயமாக வந்தீர்கள் என்று கேட்டதற்கு, எங்களுக்கு வெகு நாட்களாக ஒரு ஐயம் இருக்கிறது. தாங்கள் பிறந்ததனால் யாதவ குலத்திற்கு பெருமையா அல்லது தாங்களுக்கு பெருமையா என கேட்டதற்கு அதற்கு கண்ணன் உடனே சொன்ன பதில், இதில் என்ன சந்தேகம்? யாதவ குலத்தில் பிறந்ததற்கு நான் தவசி பண்ணி இருக்கின்றேன். யாதவ குலத்தில் பிறந்ததை நான் பெருமையாக அடைகிறேன் என்று சொன்னார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு உதாரணம் என்பதை போல யாதவ குலத்திற்கு இதற்கு மேல் ஒரு உதாரணம் தேவையில்லை என அன்பு சொந்தங்களே. இந்துக்கள் வேதம் படிக்கின்றனர், முஸ்லிம்கள் குரான் படிக்கின்றனர், கிறிஸ்தவர்கள் பைபிள் படிக்கின்றனர். அந்த லோகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் படிக்கின்ற ஒரே நூல் பகவத்கீதை. இயற்றியவர் யார் என்றால் யாதவராகிய கண்ணன். இதை விட ஒரு பெருமை யாதவருக்கு வேண்டுமா என அன்பு சொந்தங்களே பல பேர் நம்மளை சொல்லுகிறார்கள். நம்ம எல்லாம் பார்த்து இடையங்க அப்படின்னு சொல்கிறார்கள். இடையர்கள் என்று நம்மை சொல்வதனால் நாம் சிறுமை அடையக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், படைப்பவன் பிரம்மன், அழிப்பவன் விஷ்ணு, இடையில் காப்பவன் கண்ணன். அந்த கண்ணனாக நினைத்து நாம் யாதவர்கள் அனைவரையும் இடையராக அனைவரும் கூறுகின்றனர் என்பது நமக்கு அதெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம். நல்லா கைதட்டுங்க. நம்ம குலதெய்வத்தை பற்றி நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால், ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேர்க்கு வைப்பான். ஊக்குவிக்க ஆள் இல்லை என்றால் தேர்க்கு வைப்பவன் கூட சில நேரம் ஊக்குவிக்க நேரிடும். இன்று பேசிய தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பான கருத்துக்கள் சொன்னார்கள். அவர்கள் எல்லாம் வேலையை விட்டுவிட்டு நமக்காக வந்து பரதன் நம் நாட்டை ஆண்டார். அவர் ஒரு யாதவ இடத்தை சேர்ந்தவர். ஆகவே நாம் பாரத நாடு என்று சொல்ல வேண்டும். பாரதம் யாதவம், யாதவம் பாரதம், இதுதானே நம்ம ஸ்லோகமே. அப்பேற்பட்ட அந்த யாதவ இனத்துல 267வது குரு பூஜையை இன்று சீரும் சிறப்பும் வெகு மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்ற யாதவர்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் தீபாவளியோ பொங்கலோ பண்டிகை இல்லை. என் அன்பு சொந்தங்களே, நம்முடைய முப்பாட்டன் மாவீரன் வீரன் அழகுமுத்து கோன் அவர்களின் குரு பூஜை கலந்து கொண்டு இன்று எல்லாரும் ஒன்றாக ஒரு குடும்பமாக சங்கமித்திருக்கிறோமா, இதுதான் நமக்கு உள்ள மிகப்பெரிய பண்டிகை. வரலாற்றை புரட்டி பார்த்தால், வரலாற்றை திரும்பி பார்த்தால், நம் யாதவ இனத்தை நினைத்து புத்தகங்களை படித்தால் மெய் சிலிர்க்கிறது. தலைமை பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கின்ற மைத்துனர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சில நிமிடம். ஏனென்று கேட்டால், நாம் யாதவ கூட்டத்தில் நான் பேசுறேன்னா இப்ப பேச ஆரம்பிச்சுக்கிட்டே போனேன்னா அடுத்த குரு பூஜை வந்துடும். திரும்ப தங்கராஜன் வந்து பத்திரிகை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. மறுபடியும் எது போய் யாரும் எந்திரிச்சு போற அளவுக்கு பல வரலாறு இருக்கு. ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள தெரியாதவர்கள் நிச்சயம் வந்திருக்கிறவர்கள் அனைவரும் வயதில் மூற்றவர்கள் யாதவர்கள் வரலாறு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்கள். 1728ஆம் ஆண்டு அழகுமுத்து, வீரன் சின்னம்மான், வீரமுத்தம்மான் இவர்களுக்கு மகனாக பிறந்த ஒருவன் யார் என்று கேட்டால் மாவீரன் வீரன் அழகுமுத்துக்கோன். சிறு வயதிலேயே மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார். அவர்களுடைய தாய் வள்ளி முத்தம்மாள் வந்து, என்னப்பா 1 மணிக்கு உட்காந்துருக்கே, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. உட்கார்ந்திருந்த சிறுவன் திரும்பி பார்த்து, பயமா அப்படின்னா என்னம்மா என்று கேட்டவர் யார் என்று கேட்டால் மாவீரன் வீரன் அழகுமுத்துக்கோன். ஏனென்றால் யாதவர்கள் எல்லாம் அமைதியா போவாங்கன்னு நினைச்சிட்டு யாதவ சொந்தம் அனைவருக்கும் என் முதற்கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா எதுக்கு என்றால், நம்முடைய முன்னோர்களை நினைவுபடுத்த வேண்டும். அவர் செய்த தியாகத்தை நாம் நினைவு கூறுவோம். எனக்கு முன்னும் பேசிய ரவிசங்கர் அவர்கள், அவர் பேச 100% சரியா சரித்திரத்தை பேசினாரு. அதையே நம்ம திரும்பி சொல்ல வேண்டாம். அவர் சொன்னதுதான். ஆனால் அந்த குரு பூஜையை நம்ம கலந்து கொண்டதுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது, சங்கம் தான் மக்களை வந்து ஒன்று திரட்ட முடியும். அந்த வகையில் நமது தமிழ்நாடு யாதவ மகாசபை நம்முடைய தலைவர்கள் தமிழ்ச்செல்வன், ஸ்ரீதர், பாலகிருஷ்ணன் ரொம்ப அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போல் சங்கம் நடத்தினா நமக்கெல்லாம் நல்லது, மக்களுக்கு நல்லது. அதை வந்து நம்ம அவங்களை கூப்பிடும்போது அவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யும்.
உதவி செய்யும். அதே மாதிரி மாநில தலைமையும் மிக அருமையாக சங்கம் நடத்தியிருக்காங்க. பெரிய மாநாடு நடத்துகிறாங்க, பெரிய மாநாடு, எதிர்பார்க்காத மாநாடு எல்லாம் நடத்துகிறாங்க. அந்த வகையில் அந்த மாநாட்டில் நம்ம யாதவருக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அது அடுத்தது வந்து நம்ம ஸ்ரீதர் சொன்ன மாரி ரவிசன் சொன்னார், நம்ம இனிமேல் எப்படி பிழைக்கிறது பாருங்க, வழியை பாருங்கிறாரு. அது கரெக்ட் தான். அது இருந்தாலும் நம்மளோட முன்னோர்களுடைய வீரத்தை மிக அருமையாக சொன்ன ரவிசங்கருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பது நம்மளோட முத்துக்குமார் சொன்ன மாரி வியாபாரத்தில் யாதவர்கள் வியாபாரத்தில் என்ன செய்யறாங்க சங்கம் இருக்கு, மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்க. யாதவ பிஸ்னஸ் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் மெம்பர் என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்றது யாராவது நமக்கு ஒரு சின்ன பொருள் வேணும், ஒரு போட்டு நட்டு வாங்கினா கூட நம்ம யாதவ கடை வச்சிருக்காங்க திருச்சியில், எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம அங்கே வாங்கலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம், ஒருத்தர் உதவி செய்யலாம். அதனால மக்கள் வந்து நம்ம யாதவ சங்கம் என்ன செய்யலாம், அந்த வியாபார சங்கம் இருக்காங்களா, அதில் யாதவ வியாபார சங்கம்னு ஒன்று தனியாக வச்சு அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணால் நமக்கு உதவியாக இருக்கும். ரெண்டாவது வந்து இது நல்லா பண்ணுறவங்க யாருன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லுவோம், சிவகங்கை ராமநாதபுரம்லாம் நம்மளோட கம்மியாக இருக்காங்க வசதி. இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 இருக்கவங்க சிவகங்கை மாவட்ட யாதவ சங்கம் தான். எல்லாரும் அங்கே இருக்கிற 100% எல்லாரும் பிஸ்னஸ் போயிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே எல்லாரும் பெருமை. சென்னை போனீங்கன்னா நம்ப மாட்டீங்க, சென்னையில் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்கல்ல, சினிமாவுக்கு எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்கல்ல, 90% சிவகங்கை யாதவர்கள் தான். எல்லாருமே நம்ம தான் பண்ணுறோம், டெய்லி வட்டி வசூல் பண்ணுறது நம்ம தான் பண்ணுறோம், பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அது பெரிய வளர்ச்சி. அதை பார்த்து நம்ம இங்கே திருச்சியில் இருக்கவங்களாம் மற்றவங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னவோ அடகு கடை வச்சு பூரா சிவகங்கை தான் வச்சிருக்காங்க. இங்கேயே 100 கடை வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு வச்சும் வச்சிருக்காங்க. தலைவர்களே, சொந்தங்களே, இந்த குரு பூஜை வழக்கமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு யாதவ மகாசபையின் திருச்சி மாவட்ட நிர்வாகிகள், குறிப்பாக திருவரும்பூர் யாதவ சங்கம், குறிப்பாக என் ஆர்வீர் சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு யாதவ கட்டமைப்பை திருச்சியில் ஏற்படுத்த வேண்டும் என்று சகா சிந்தனை, அதே சிந்தனையில் செயல்பட்டு கொண்டிருந்து எங்களை எல்லாம் தூண்டி இந்த நிர்வாகத்தை ஒரு 5-6 ஆண்டு காலமாக சிறப்பாக நடத்துவது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு திருச்சி நிர்வாகிகள் என்றால் ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு திருச்சி வாழ் யாதவ சொந்தங்கள் சார்பாக அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து மாவட்ட தலைவர் தங்கராசு அவர்கள் சொல்லவே வேண்டியதில்லை. இந்த வெங்காயப்பேட்டை நிறுவனத்திலிருந்து தலைவர் வெள்ளையப்பன் கூட துணைக்கு இருந்து சிட்டுக்குருவி மாதிரி செயல்படக்கூடிய முக்கியமான ஒரு ஆளை நாங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தோம். ஏனென்றால் எங்கள் சுயநலம் அதில் அதிகம். ஏன்னா வேலை செய்ய ஆள் வேணும். ஏன்னா தலைவராக இருந்தால் வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் அவர் டீ கிளாஸ் கதவுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் செய்வேன், ஒன்றுத்திட்டு செய்யக்கூடிய ஒரு மனிதன், அற்புதமான ஒரு மனிதன், ஒரு உழைப்புக்கு உன்னதமான ஒரு மனிதனையும், அதே போல் அதே மாதிரி ஒரு செயலாளரையும் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒரு எஜுகேட்டட், எங்களெல்லாம் பார்த்தா வேட்டி சட்டை கட்டிட்டு ஒரு வியாபாரி மாதிரி இருப்போம். அவரை பார்த்தா ஒரு அதிகாரி மாதிரி, ஒரு ஆபீசர் மாதிரி ஒரு ஆள் எங்க கூட அப்படிப்பட்ட ஒரு ஆளையும் வச்சிருக்கோம். இந்த சமுதாயம் எங்க ரவி மாப்பிள்ளை கேட்டீங்கன்னா வரலாறு எல்லாம் பிரிச்சு பெரிய எடுத்துருவாரு. வீடு நலமுத்துக்கோள் வாசப்படியே படுத்திருந்த மாதிரி அடிச்சார் பார்த்தீங்கன்னா, அப்படி நிமித்தி எடுத்துருவார். இன்னும் விட்டீங்கன்னா 1.25 மணி நேரம் பேசுவார். 1 வருஷம் ரெஸ்ட்ல இருக்கிறார் வந்துருக்காரு. அதனால அடி நிமித்தி பேசுவாரு. ஆனா அத்தனையும் உண்மை. நான் கூட எங்க ஆளை கேட்கறேன், எப்படிங்க இவருக்கு இவ்வளவு விஷயம் தெரியும் அப்படின்னு. அவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சக்கூடிய ஒரு மனிதர். அதை முழுசா கேட்க நேரம் நம்மளுக்கு இல்லைங்கிறதா வருத்தமே தவிர அவர் மேல எந்த வருத்தம் இல்லை. தனியா அவர்கிட்ட பேட்டி காணணும், அதான் முக்கியம். இல்லை, இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் என்ன செஞ்சார்கள், அழகுமுத்துக்கோன் வீரத்தை பொழிந்தார், வீரனிக்கு நெஞ்சை நிறுத்தி காட்டினார் என்ற வீரத்தை நம்ம போட்டினாலும் கூட அடுத்து நம்ம சந்ததிகள் என்ன செய்தார்கள் என்றால் ஒண்ணுமே செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் என்னவென்னா, இந்த தமிழ்நாட்டிலே இந்த 60-70 ஆண்டு காலமாக நம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அமைப்புகளை வைத்திருந்தார்கள், நடத்தினார்கள். அங்கங்கே சின்ன தான் நடத்தினார்கள். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நம் ஆளுகள் ஒத்துமையாக இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள்.
அதற்கு என்ன மூல காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தா, ஒரு வீட்டிலே ஒரு பிராணி வளர்க்கிறவர்கள் யார் என்று கேட்டால் ஒரு அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள் தான் அந்த பிராணியை வளர்க்க முடியுமா. அது மாதிரி ஆடு மாடுகளோட பிராணிகள் கூடயே நம்ம ஜாஸ்தி நாட்களில் பழகிட்டு இருக்க நம்ம ஆட்கள்ல ஒரு சகிப்புத்தன்மையும் ஒரு இறக்க குணமும் படைத்த மனிதர்களாகவே நம்ம குணாதிசயம் ஆகிவிட்டதே தவிர நம்ம சமுதாயத்தை மீட்டெடுக்கணும், சமுதாயம் மேலே கொண்டு வரணும், அடுத்து என்ன நடக்குங்கிற எண்ணங்களே நம்மளுக்கு தோன்றாமல் போய்விட்ட காரணத்தினால்தான் நம்ம இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் என்ற ஒரு சூழ்நிலை மனநிலை நம்மளுக்கு வருது. ஆனால் இப்பொழுதும் போராடவில்லை என்றால் இனி வரும் காலங்களில் இங்கே அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளின் வாழ்க்கை மேம்படாது என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டிதான் நாமல் போராடுவது, கூட்டம் நடத்துவது, பேசுவது, மாநாடு நடத்துவது அத்தனையும் எங்களுக்காக இல்லை, அங்கே அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்காக மட்டுமே என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஒருவரும் மனதில் கொள்ள வேண்டும். நம்ம பட்ட கஷ்டம் 100 ரூபாய் சம்பாதிக்க நம்ம பட்ட கஷ்டம், நம்ம பிள்ளைங்க அந்த கஷ்டம் பட்டுச்சுன்னா லட்ச ரூபாய் சம்பாதிச்சிடும் கல்வி மட்டும் இருந்துச்சுன்னா. ஆனா நம்ம உழைப்பை கொடுத்து ஓடா தேஞ்சு போயிருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் அதை பணமாக்கணும், வசதி வாய்ப்போட சந்ததிகளை வளர்க்கணும் போது அவங்களுடைய சந்ததிகளை அவங்க ஈஸியா வளர்த்துருவாங்கிற ஒரு காரணத்தினாலதான் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் நம்ம வரணும். கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் நம்ம வரணும் அப்படின்னா இந்த பாழா போன அரசியல் தான் நம்மளை வழிநடத்தி செல்லணும். இந்த பாழா போன அரசியல்வாதி காலில் தான் நம்ம போய் மண்டிட்டு கிடக்கணுங்கிறது தான் நம்மளுடைய தலையெழுத்து. எவன் தடியை தூக்குறானோ அவனுக்கு அடலே வாப்பா உட்காருப்பா கேச்சடி சாப்பிடு டீ குடி காப்பி குடிங்கிற சமுதாயம் பால்பட்ட அரசியல் சமுதாயமா இது இருக்கு. ஆனா இதற்கெல்லாம் திரும்பி அடிக்கணும், ஒரு உணர்ச்சி ஒரு தீயை பொருத்தி போட்டு பார்ப்போம், அது வெடிக்குமா வெடிக்காதான்னு தெரியலையேன்னு மிகப்பெரிய சந்தேகத்தோட தான் நானும் தமிழ்ச்செல்வனும் நாசிய ராமச்சந்திரன் தலைமை நிர்வாகிகளாம் திருச்சியை தேர்ந்தெடுத்து அந்த தீக்குச்சியை கொளுத்தி போட்ட மாநாடுன்னு என்னையை பொறுத்த வரைக்கும் நாங்க எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு பற்றி எரிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். அத்தனை பேர்த்த போய் யாருமே அழைக்கல. தன்னெழுச்சியான ஒரு கூட்டம், தன்னெழுச்சியான ஒரு சூழ்நிலை, தன்னெழுச்சியான ஒரு பிரச்சனை. நம்மளாம் டவுன் பகுதியில் வாழ்றோம், கிராம பகுதியில் ஒரு காது குத்து ஒரு நிகழ்ச்சினா எனக்கு ஃப்ளெக்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் இல்லையா, நான் யாரு, நான் யாதவன்னா எனக்கு என்ன அடையாளம் அப்படின்னு ஒரு சமுதாயமும் பண்ற டாமினேஷனையும் பிரச்சனையும் பார்க்கும்போது கிராம பகுதியில் அத்தனை பேரும் புழுங்கிட்டு கிடந்தவங்க எல்லாம் இன்னைக்கு தட்டி எழுப்பியிருக்கோம்னா அதற்கு யாதவ மகாசபைங்கிற ஒரே பேனர், அந்த பேனருக்குள்ளதான் எல்லாம் வரணும். ஏன்னா நானும் யாதவ பேரவைங்கிற ஒரு பேனர்ல என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க, நான் அங்க போனேன். அப்புறம் பார்க்கும்பொழுதுதான் எல்லாம் ஒரு பேனர் கொடையும் கீழ் வரணும், ஒற்றுமையா நம்ம அதை அடிச்சு காட்டணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த முயற்சி வெற்றி பாதையில போயிட்டு இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு மட்டும் இந்த இடத்துல ஒரு 2000 பேர் கூடியிருந்தா இதோடைய தோற்றம் வேற, 5000 பேர் கூடியிருந்தா அதோட தோற்றம் வேற. எங்களுடைய வாழ்க்கையில பொது வாழ்க்கையில நாங்க இருக்கணுங்கிறத ஆசைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் வாங்கின அடி இந்த நம்மளுக்கு வர்ற அடுத்த சந்ததிகள் ஈஸியா அவங்க அந்த இடத்த பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில யாதவருடைய ஓட்டு இல்லாம யாரும் எம்எல்ஏவே ஆக முடியாது. ஆனா வன்னி அரங்கநாதன் பேசினாரு, அந்த அவர்லாம் என்னைக்கு எம்எல்ஏ அமைச்சராக இருக்கணும், இன்னும் அவர்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. இது மாதிரிதான் அதிகபட்ச கவுன்சிலர் ஆகலாம், அதிகபட்சம் இப்ப துணை மேயர் ஆக்கியிருக்காங்க. அதற்கும் சில வேலைகள்லாம் நம்ம செஞ்சதுனால துணை மேயர் ஆகியிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு உயரம் இந்த சமுதாயத்துல கிடைக்குமா, நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா நம்மளுடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தாலதான் கிடைக்காது. யாரும் ஒருவன் தான் பலன் செய்ய முடியும், எல்லாரும் சேர்ந்து பலன் அடைய முடியாது. அந்த ஒருவனால நம்ம எல்லாம் பயனடைய முடியும். அந்த ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாங்கள் எல்லாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். கட்சி பாகுபாடு எங்களுக்கு இல்லை, கட்சி அடுத்த பிரச்சனை. இந்த கட்சியில யாருக்கு கிடைக்கும்? இங்க மாநாடு நடத்துனதுனால என்ன நினைக்கும்னா, இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க அனலைஸ் பண்ணி நாசிய ராமச்சந்திரனுக்கு எம்பி சீட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கடலூர்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 5 குழு டிக்ளேர் பண்ணி கடைசியில டெல்லியில தலைமையில போய் உட்கார்ந்து பேசும்போது உங்களுக்கு டிக்ளேர் ஆயிடுச்சு, நீங்க சென்னை கிளம்புங்க, நாமினேஷன் வேலையை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆள் போய் அதை கெடுத்து அதை மாத்தி அனுப்புறாருன்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவரேங்கும் போதுதான் அங்க ரொம்ப வேதனையா. வேற சமுதாயத்துக்காரன் கெடுக்கட்டும், வேற சமுதாயக்காரன் அதை கெடுக்கட்டும், நம்ம அதை முண்டி அடிச்சு ஜெயிச்சு காட்டலாம். ஆனா நம்ம சமுதாயக்காரனை அதை கெடுக்கிறாங்கன்னு நினைக்கும் போதுதான் நம்ம இன்னும் நிறைய திருந்த வேண்டியது இருக்கு, நிறைய திருப்பி அடிக்க வேண்டியது இருக்கு, நமக்குள்ள ஒரு ஒத்துமையை காட்ட வேண்டியது இருக்குன்னு இன்னைக்கு அருமையா படிச்சார்
40 தொகுதியில ஒரு எம்பியோட இல்ல, வெக்கி தலை குனிகிறோம். ஒரு யாதவனுக்கு அந்த தகுதி இல்லையா, வெக்கி தலை குனிகிறோம். இன்னைக்கு இந்திய அரசியலமைப்புல இன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்சியை இன்னைக்கு நங்கூரம் போட்டு அடக்கி ஆண்ட சமுதாயம் யாருன்னா யாதவ சமுதாயம் தான். இன்னைக்கு பிஜேபி கட்சியை இவ்வளவு பெரிய நங்கூரம் போட்டு அடக்கி வச்சிருக்கிறதுனா அது யாதவ சமுதாயத்தினால ஊப்பியில அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுனாலதான் இன்னைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்துல மிகப்பெரிய ஒரு நங்கூரமா இன்னைக்கு இந்த சமுதாயம் நடக்குது. ஆனா இதை எடுத்து சென்று இங்க இதெல்லாம் ஒன்று சேர்த்து எல்லாம் கொண்டு வரணும்னா எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கொடையின் கீழ் எல்லாரும் வரணும். அறிவார்ந்த சமுதாயமா நம்ம மாறணும். அதற்கான முயற்சிகளை செய்யணும். மதுரை யாதவ கல்லூரியில நமக்குள்ளேயே பல வழக்குகளை போட்டு 13 வருஷம் வழக்காண்டு இன்னைக்கு அந்த நம்ம கையில அந்த கல்லூரி வந்திருக்கு. ஆனா ஒரு சமுதாயத்துல ஒரு மனிதன் சிந்திச்சு பணங்களை உருவாக்கி ஒரு கல்லூரி கட்டியிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அப்படி மூத்த நம்மளுக்கு முன்னோர்கள் அந்த அளவுக்கு சிந்திச்சிருக்கான். ஒரு யாதவர் கல்லூரின்னு ஒண்ணு வைக்கணும், வச்சு அதை அவ்வளோ இடத்த வாங்கி கட்டணம் வாங்கி பர்மிஷன் வாங்கி எல்லாம் பண்ணி இது நமக்குள்ளேயே கேஸ் போட்டு பண்ணி இப்போதான் அதில் மீட் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி திருச்சி டு பெரம்பலூருக்குள்ள ஒரு யாதவ கல்லூரி கட்டியே ஆகணும். நாசியா ராமச்சந்திரனுடைய கனவு மட்டும் இல்லை, இதை நான் செய்ய போறேன், இதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்ன அன்னைக்கே 1 கோடி ரூபாய் வசூலாச்சு. சொன்ன அன்னைக்கு 1 கோடி ரூபாய் வசூலாச்சு. அவர் அதை சட்டுன்னு எதிர்பார்க்கல. அதை நாங்கள் எப்படியாச்சும் திருச்சி பக்கமும் அமைச்சிடணும், இல்ல மருங்காபுரி பக்கமும் அமைச்சிடணும்னு நாங்கள் பெரும் முயற்சி தமிழ்ச்செல்வங்க தங்கராட்சி போன்றவர்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா திருச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு யாதவ சமுதாயத்துக்கு மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பகுதியா திருச்சி அமையங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, குரு பூஜை வருஷம் நடத்துறோம், பத்திரிகை அடிக்கிறோம், எல்லாத்தையும் அழைக்கிறோம், எல்லாம் பண்றோம். எல்லாத்தோடைய கனவு என்னன்னா யாருமே பத்திரிகை அடிக்காம எல்லாருமே ஒரு இடத்துக்கு வரணும்னா ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், வீரன் அழகுமுத்துவோன் சிலையை திருச்சியில திறக்கணும். இந்த இடத்துல சத்தியமா நான் சபதம் எடுத்து சொல்றேன், அடுத்த குரு பூஜைக்குள்ள இந்த சிலையை நம்ம நிறுவனம். அரசாங்கம் நிர்வாகு, அரசாங்கம் எந்த யாருடைய சிலையும் நிர்வாகம் சட்டம் போட்டாங்க. தனிப்பட்ட முறையில ஒரு 5 சென்ட் ஒரு இடத்த நம்ம பட்டாவ இடமா வாங்கி அந்த இடத்துல நம்மளுடைய தலைவருடைய சிலையை நிறுவனம் அப்படின்னா இந்த தெற்க மாவட்டத்துக்கு இங்கிட்டு சென்னை இங்கிட்டு கட்டாங்குளத்திற்கு இடையில திருச்சி மைய மாவட்டத்துல இந்த 11ஆம் தேதி மட்டும் லட்சக்கணக்கான பேர் நம்மளை ஒண்ணுமே செய்யாம கூடுவாங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. செய்ய வேண்டியது மறைமுகமா செஞ்சீங்கன்னா நடக்க வேண்டியது தானா நடக்கும். நம்ம எல்லாத்தையும் கையை பிடிச்சி இழுத்தோம்னா யாரும் வரமாட்டாங்க. அந்த சிலையை நிறுவனம் நம்ம இங்க சத்தியம் எடுப்போம், அந்த சிலையை அடுத்தது நாளுக்குள்ள நம்ம திறப்போம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாக்குறுதியா நான் கொடுக்குறேன். இன்னையில இருந்து அந்த முயற்சியில முழு மூச்சா நாங்க இந்த டீம் இறங்குவோம். அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். லட்சுமி நாராயணன் மாதிரி ஆட்கள் நினைச்சா ஒரு வாரத்துல செய்ய முடியும். அது மாதிரி ஆட்கள் நமக்கு இல்லாத சக்தி இல்லை. எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் கவிஞன் சொன்ன மாதிரி எல்லா தகுதியும் உள்ள ஒரே சமுதாயம் யாதவ சமுதாயம். ஆனா ஒரே தகுதி இல்லை, ஒத்துமை இல்லை. அது ஒண்ணுதான். அந்த ஒத்துமைக்காண்டிதான் நாங்கள் எல்லாம் இன்னைக்கு மேடை ஏறி இருக்கோம், உங்களை எல்லாம் வரவழைச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த சிலையை திருச்சியில திறக்கிற நாள் திருச்சியோட மிகப்பெரிய எழுச்சியான நாளா இருக்கும். அந்த நாள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை நாங்க உருவாக்கி காட்டுறோம். இன்னையிலேருந்து சபதம் எடுப்போம். இங்க மேடையில் இருக்க அத்தனை பேர்த்தோட ஒத்துழைப்போடையும் உங்களுடைய ஒத்துழைப்போடையும் இன்னும் 365 நாளுக்குள்ள இந்த செயலை முடித்து காட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி வேண்டுகிறேன். யாதவ சமுதாய முன்னேற்றத்திற்காக அள்ளு பயிர் உழைத்துக் கொண்டிருக்கிற தென்னிந்திய யாதவ மகாசபை மாநில தலைவராக இருந்தாலும் கூட தமிழ்நாடு யாதவ மகாசபையோடு திருச்சி மாவட்டத்திலே ஒன்றிணைந்து மிக சிறப்பாக இந்த யாதவ சமுதாயத்தை முன்னேற்றி தீர்வேன் என்று தன்னுடைய தொழில் வழக்கறிஞர் இருந்தாலும் கூட தன்னுடைய அறிவெல்லாம் இந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று இருக்கிற என்னுடைய ஆர்வலர் அன்பு அண்ணன் டி.கே. வெங்கடேசன் யாதவ் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். அவருடைய 267வது ஜெயந்தியை முன்னிட்டு நம்முடைய குழந்தைகளுக்கு கௌரவம் செய்யும் பொருட்டும் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே வழக்கறிஞர்கள் என்றாலே நன்றாக பேசுவார்கள் என்கிற ஒரு பிம்பம் இருக்கும்.
நானும் வருகிற போது நினைத்துக் கொண்டேதான் வந்தேன் நன்றாக பேச வேண்டும் என்று. ஆனால் நான் எதையெல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்தேனோ அதை அத்தனையும் போட்டு துவைத்து எடுத்தார் திரு ரவிசங்கர். அடுத்து வந்தார் ஒருவர், அவர் அடுத்து துவைத்து எடுக்கிறார். அடுத்து வருகிறார் ஸ்ரீதர், துவைத்து எடுக்கிறார். என்னவெல்லாம் சொல்லலாம் என்று நினைத்தேனோ எனக்கு முன்னாலே இருக்கிற அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறார். புதிதாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் எல்லாவற்றையுமே சொல்லிவிட்டார்களே, என்ன சொல்வது என்கிற தயக்கம் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு கூட்டம் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் அந்த கூட்டம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு குளிரூட்டப்பட்ட அரங்கத்தில் இருக்க வேண்டும். அந்த அரங்கத்திலே நாம் சொல்கிற போது நமக்கு நல்ல உணவு வழங்கப்பட வேண்டும். நம்மை வாரி அணைத்து கொண்டாட ஒரு தலைமை இருக்க வேண்டும் என்பதை காட்டிலும் ஒரு கூட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் கூட்டம் இருக்க வேண்டும். திருச்சியிலே கூட்டி காட்டியிருக்கிறது. எல்லாரும் பேசும்போது மாநில செயலர் தமிழ்ச்செல்வன் சொல்றார், யாருடைய பெயரையும் நீங்கள் விழிக்காதீர்கள், நேரம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா. இப்ப நம்மகிட்ட நிறைய மதிப்பெண்கள் பெற்று குழந்தைங்களாம் இருக்காங்க. அந்த குழந்தைங்களை அவங்க அம்மா அப்பா பாராட்டா நல்லா இருக்குமா, பக்கத்தில் இருக்காங்க பாராட்டா நல்லா இருக்குமா? சார் சாப்பாடு உற்சாகமாக பாருங்க. பெற்ற குழந்தைங்க அப்பா அம்மா பாராட்டினா நல்லா இருக்குமா, பக்கத்து வீட்டுக்காரங்க பாராட்டா நல்லா இருக்குமா? பக்கத்து வீட்டுக்காரங்க. இந்த அமைப்பு பேர் யாதவ மகாசபை. நாங்க இருக்கிற அமைப்பு பேர் தென்னிந்திய யாதவ மகாசபை. ஒரு ஒற்றுமை இல்லை என்று கீழே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், மேலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்குள் எந்த ஒற்றுமைக்கும் எந்த சங்கடம் இல்லை, ஒரு சங்கடம் இல்லை. அதெல்லாம் ஒண்ணு எல்லாம் வெளியில பேசுவாங்க. ஒருவேளை தமிழ் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. முதல்ல ஏன் ஒற்றுமை உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருமையான வார்த்தை சொல்றாரு, கீழே இருக்கவங்களுக்கு எந்த ஆச்சரியங்களும் உண்மையிலே கிடையாது. நான் தமிழ்நாட்டிலே பல ஊர்களிலே பயணம் செய்திருக்கிறேன். இப்ப தமிழ்நாடு யாதவ மகாசபையுடைய அமைப்பு 1983 தொடங்கி ஒரு ஆண்டு காலம் வந்திருக்கிறது என்றால் எனக்கு 10 வயசுல யாதவ சங்கங்களோட தொடர்பு உண்டு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எனக்கு வயசு 58 வயசாகுது. 10 வயசுல எனக்கு குழந்தைகள்லாம் பார்க்கிற போது மலர்ச்சியா இருக்குது. என்னுடைய தந்தை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லா கூட்டங்களும் கூட்டு போவார். நான் முதல்ல கூட்டம் போனது 10 வயசுல. இன்னைக்கு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற திரு பேராசிரியர் கலைமணி ஆகட்டும், கோபாலகிருஷ்ண யாதவ் ஆகட்டும், ராமரங்கன் அத்தனை பேரும் நேராக பார்த்து நாளுக்கு நாள் வளர்ந்த குழந்தை இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். உணர்வு ஊட்டம்னா குழந்தைய வைஃபையும் கூட்டு வரணும், வீட்டுக்காரமாவை கூட்டு வரணும். வெளியில போய் சுத்தாதேன்னு யார் சொல்லுவாங்க? நம்ம வீட்டம்மா தான் சொல்லுவாங்க. அவங்க முதல்ல கூட்டு வரணும். ஒரு குடும்ப விழாக்கள் நடத்துகிற போதுதான் ஒரு இனம் சார்ந்த வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும். நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டை காக்க வேண்டும் என்றால், நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தை இதிலே முனைப்பாக ஈடுபடுத்த வேண்டும். எங்க சார் நேரம் இருக்கு? யாருக்கு நேரம் இருக்கு? எனக்கும் திரு தமிழ்ச்செல்வனுக்கும் திரு ஸ்ரீதர் அவர்களுக்கும் நேரம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. திரு தமிழ்ச்செல்வன் தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதி பொறுப்பில் இருந்திருக்கிறார். இந்த பக்கம் மருந்து வணிகர் இருந்தாரு, ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார், ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிறார், வணிகர் சங்கத்திலே மிகப்பெரும் பொறுப்பில் இருக்கிறார். அதில் எனக்கு கொடுத்த அத்தனை பணிகளையும் நான் நிறைவேற்றிருக்கிறேன். ஆனால் இவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி நான் இந்த அரங்கத்திலே அமர வைப்பதற்குள் நான் படுகிற பாடு இருக்கிறதே என்று என் காதிலே ஒரு ரகசியமாக சொல்லுகிற போது தமிழ்ச்செல்வனுடைய முழு சங்கடத்தையும் நான் வந்தேன். சாதாரண விஷயம் இல்லை, ஒரு கூட்டம் கூட்டுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு பேசுகிற போது ஒவ்வொருவரும் உணவுபூர்வமா பேசுனீங்க. நாங்கள் தென்னிந்திய யாதவ மகாசபை நீங்கள் பேசக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல், கல்வியிலே முன்னேற்றம், IAS IPS போன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறீர்கள். நாங்கள் எங்கள் அமைப்பிலே நாங்கள் எந்த அமைப்புக்கும் எதிரானவர்கள் இல்லை. நாங்களும் இதே வேலையை தான் செய்யறோம். நாங்கள் திருமண கல்யாணம் மணமாலை நடத்துறோம். ஆனா ஸ்ரீதருக்கு தெரியும், 500 திருமணங்கள் ஒரு வருடங்கள் எடுத்துக்கோம். கட்டணம் இல்ல மணமாலை. இந்த தலைவர் யார்? என்னுடைய முகம் கூட யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. என்னை யாருக்கும் முதல்ல ஒழுக்கத்தை போதிங்கன்னு சொல்றேன். நான் வழக்கறிஞராக இருப்பதால் நான் பல வழக்குகளை பார்ப்பதால் சொல்கிறேன். குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதியுங்கள். ஒழுக்கத்தை போதிங்கன்னா என்னங்க போய் கேட்கணும்? நம்மகிட்ட இருக்கு 4000 பேப்பர் ஒன்று இருக்கு, திருப்பாவை இருக்கு. வருஷத்துக்கு 2 மாசம் ஒரு 10 நாள் படிக்க சொல்லுங்க. படிச்சு முடிச்சோன்னே கல்வி 10ஆம் வகுப்புக்கு பின்னால் என்ன படிக்கலாம், 12ஆம் வகுப்புக்கு பின்னால் என்ன படிக்கலாம், அதற்கான பயிற்சி வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு IAS IPS சொன்னார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், IAS IPS என்பது எல்லோரும் ஆகலாம் என்கிற எண்ணம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இப்ப TNPSC ஒன்று இருக்கு. அவர் 2 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இருக்கு. நீங்க குரூப் 2 படிச்சீங்கனாலே குரூப் 3 பாஸ் பண்ணிடலாம். குரூப் 2 படிச்சீங்கன்னா 3 பாஸ் பண்ணிடலாம். 3 படிச்சீங்கன்னா 4 பாஸ் பண்ணிடலாம். ஆனா முதல்ல படிக்கணும். TNPSC படிக்க ரொம்ப கஷ்டமான வேலை தான். அதுபோல நீங்கள் ஒரு IAS ஆயிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வர்றதுன்றது ஒரு கேடர்.
இன்னொன்று கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஒன்று இருக்கு. நீங்க குரூப் 1 அதிகாரியாக ஒரு மாநில தேர்வாணையத்திலே ஒரு குரூப் நிலை 1 அதிகாரியாக நீங்கள் பதவி ஏற்றால், பதவி இருக்கிற போது உங்களுக்கு வயது 25 இருந்தால் ஒரு 45 வயதிலே கன்ஃபர்ட் ஐஏஎஸ் என்று நீங்கள் இதே அரசாங்கத்திலே எங்களை போன்ற சங்கத்துக்காரர்கள் போராடி உங்களை மாவட்ட ஆட்சித்தலைவராக மாற்ற முடியும். நீங்க நினைக்கிறீங்க பல கலெக்டர்லாம் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி வந்தவங்க கிடையாது. 1997 டிஆர்ஓ வந்தவங்க தான் நீங்க பாக்குற மாவட்ட ஆட்சியர்கள். 1994 பதவியில வந்தவங்க தான் இப்ப செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ். அதனால குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 படிக்க சங்கடமா தான் இருக்கும். ஜேபி ஒரு பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா நான் சொன்ன அந்த பயிற்சி வகுப்புகள் எடுப்பதற்கு நான் அதுக்குரிய ஸ்டாஃப் தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் ஏதோ ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு மருகாபுரி என்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொல்றாரு, யாராவது சொல்லணும் யாராவது ஆரம்பிக்கணும். அந்த சிலை ஆரம்பிச்சா யார் யார் பேர் வரும், என்னென்ன சங்கம் வரும், யார் யாரெல்லாம் உள்ள வராங்க, நமக்கு என்ன பேர் கிடைக்கணும்னு சிலை வரவே வராது. இன்னைக்கு பகிரங்கமாக அறிவிக்கிறேன், அந்த சிலை வருவதற்கு என்னால் ஆன எங்க அமைப்பின் சார்ந்த என்ன செயல்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்ய தயாராக இருக்கிறோம். எங்கள் பேரை போடலாம் கூட வெளிப்படையா இருக்கிறேன். எங்களிடம் நாங்கள் திறந்த புத்தகம், எங்களிடம் எந்த இதுவும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக தமிழகத்திலே திருச்சி மாவட்டத்தை ஒரு உதாரணமாக பார்க்கிறேன். ஸ்ரீதர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், யாதவர் பேரவையாக இருக்கட்டும், தென்னிந்திய யாதவ மகாசபையாக இருக்கட்டும், பண்பாட்டு கழகமாக இருக்கட்டும், ஒரு இடத்தரு சங்கமாக இருக்கட்டும், ஆட்டுக்காரத்தரு சங்கமாக இருக்கட்டும், நம்மள்பட்டு பர்மா காலனி, திருவள்ளுவர் எந்த சங்கங்களின் பெயராலும் இயங்கவும் ஒரு பொது அடையாளமாக நாங்கள் இன்றைக்கு யாதவ மகாசபை என்று மேடையிலே கூடியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே தமிழ்நாடு யாதவ மகாசபை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை செயல்களுக்கும் நாங்கள் முன்னணியாக இருந்து எங்களால் என்னவெல்லாம் செயல்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து தர தயாராக காத்திருக்கிறோம். இன்றைக்கு குழந்தைகள் வந்திருக்கிறார்கள், கடுமையான பசியில் இருக்கிறார்கள். எப்போது பேசி முடிப்பான் என்று சிலர் கூட என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல செய்தியை சொல்கிறேன், 2 நிமிடத்தில் அவரை பேச்சு முடித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்திருக்கிறீர்கள். இன்னும் 5-6 ஆண்டு காலம் உங்கள் கல்வியில் மிக முக்கியமான காலம். கல்விக்கு பின்னால் நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றாலும், சுய தொழில் செய்ய வேண்டும் என்றாலும், யாதவ மகாசபையோ தென்னிந்திய யாதவ மகாசபையோ இது போன்று தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்யக்கூடிய பயிற்சி பட்டறைகளிலும் நீங்கள் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு ஏதோ ஒரு இடத்துக்காக நாம் வந்தோம், இந்த இனத்தின் பெருமைகளை பேசுவதற்காக வந்தோம், இன்னைக்கு ஒரு நாள் கூடினோம், ஒரு நாள் சென்றோம் என்று இல்லாமல் இந்த இனத்திற்கு சார்பாக யார் யாரெல்லாம் உங்களுக்கு சேவைகள் செய்ய காத்திருக்கிறார்களோ அவர்களை அணுகி உங்களுக்கு தேவையானவற்றை பெற்று நீங்கள் கல்வியில் தலை தோங்கி, கணவனை விட கல்வி முக்கியம். பெண் குழந்தைகள் சொல்றேன், கணவனை விட கல்வி முக்கியம். தான கணவன் வருவாங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா, அதெல்லாம் அப்படி செவ்வாதோஷம் வேலை செய்யாது. கவர்மெண்ட் பொண்ணு செவ்வாதோஷம் வரும், ராக்கு கேத்து தோஷம் வேணா. அதனால எதை பத்தி கவலைப்படாதீங்க, வேலைக்கு போங்க, இல்லை சுய தொழில் தொடங்குங்க. சுய தொழில் தொடங்கணும்னா வணிகத்திலே மிக தேர்வான ஆட்கள் நம்ம இடத்துல இருக்காங்க. நீ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பத்தி முத்துக்குமார் பேசினா, நடராஜன் பேசினாங்க. திருச்சியில் ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆரம்பிக்கணும். இது போன்ற அமைப்புகளை நான் ஏற்கனவே சென்னையில் உருவாக்கி இருக்கிறேன். அதில் எனக்கு ஓரளவுக்கு புலமை இருக்கிறது. உண்மையிலே திருச்சியில் ஒரு யாதவ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதுக்கு சட்ட ரீதியாக முழுமைப்படுத்தக்கூடிய அத்தனை பணிகளையும் செய்து தரவும் நான் தயாராக இருக்கேன். எல்லாருமே உருவாக்கலாம். வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லும், ஒருவர் வாய் மூலமா ரெஃபரன்ஸ் கொடுக்குறது. இன்றைக்கு அது போன்ற வாய்ப்பு காத்திருக்கிறது. இன்றைக்கு நேரம் அதிகமாகிவிட்டது. உங்களோடு தொடர்ந்து நான் பேச வேண்டும், உங்களிடம் என்னுடைய கருத்துக்களை பரிமாற வேண்டும், உங்கள் அன்பு மழையிலே நான் நினைய வேண்டும். இந்த குழந்தைகள் வானலாக உயர்ந்து தொட்டதெல்லாம் துலங்கி எண்ணியதெல்லாம் ஈடேறி செழித்து தலைத்து ஓங்க வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தெரிவித்து மிகுந்த திறந்த மனதோடு எந்த ஆச்சரியங்களும் இல்லாமல் தமிழ்நாடு யாதவ மகாசபையுடைய மாவட்ட தலைவர் திரு தங்கராஜ் ஆகட்டும், திரு வெள்ளையனையாவாகட்டும், மாவட்ட செயலர் ஜேபி ஆகட்டும், மாநில செயலாளர் அற்புதமாக கிடைத்திருக்கிற தமிழ்நாடு யாதவ மகாசபைக்கு பெரும் செல்வமாக கிடைத்திருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் திரு தமிழ்ச்செல்வன் சகோதரர் ஸ்ரீதர் ஆகட்டும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அன்புக்குரிய திரு ரவிசங்கர் மற்றும் ஸ்ரீரங்கம் திரு ரங்கராஜன் அவர்கள் என்று அத்தனை பேரையும் நெஞ்சார வாழ்த்தி, மருங்காபுரியில் போன்ற பல ஊர்கள் வந்திருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்தி தொடர்ச்சியாக இணைப்பில் இருப்போம், வெற்றி அடைவோம். இந்த ஒரு வருட காலத்திற்குள் சிலையை இந்த மாவட்டத்தில் நிறுவுவோம். அதற்கு தென்னிந்திய யாதவ மகாசபை பெரும் துணையாக இருக்கும் என்கிற வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்பதை அறிந்தாலும் அசையாத புகழ்ச்சின்னமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் நகரமாம், எதிரிகளின் ஈட்டி முனை தாக்குதலுக்கு எமது பாய்மர தேகத்தை சமர்ப்பிக்கின்றோம் என கூறிய தமிழன் வாழ்ந்த தமிழ்நாட்டின் சார்பு மாநிலமாம், 2வது தலைநகரமாம், திருகளின் கோட்டமாம், திருப்புமுனை வாய்ந்த திருச்சி மாநிலத்தின் இதய பகுதியாம், பால்பண்ணை வெங்காயப்பட்டியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய மாவீரன் அழகுமுத்துக்கோனுடைய குரு பூஜை விழா நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யாதவ சொந்தங்களையும்
மாணவ கண்மணிகளையும் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் வணக்கத்தை கூறி அண்ணன் சொன்ன அண்ணன்ட்ட மணியாயிருச்சு, குழந்தைங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கணும், பேசிட்டு தான் சரியாக வந்து சீக்கிரம் உத்தரவை ஏற்று பேச முடியல. ஒரு அற்புதமான முன்னெடுப்பு இந்த விழா. எங்களுக்கெல்லாம் இது மாதிரி வாய்ப்பு வந்து கிடைக்கப்பெறல, முன்னோர்களால் கிடைக்கப்பெறல. இந்த அற்புதமான முன்னெடுப்பை திருச்சி மாவட்டத்திலே திறம்பட செய்து கொண்டிருக்கிற எனது அன்பிற்கினிய அண்ணன் தமிழ்ச்செல்வன், எனது அன்பிற்கினிய அண்ணன் ஸ்ரீதர், எனது அன்பிற்கினிய அண்ணன் தங்கராஜ் அண்ணன், எனது அன்பிற்கினிய அண்ணன் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட யாதவ முன்னோடிகளை நான் சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன். ஏனென்று சொன்னால் கல்வினால் மட்டுமே இந்த சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் என்பதில் எனக்கு 100% உடன்பாடு உண்டு. கல்வி மட்டுமல்ல, கல்வியில முன்னேறணும், காசு பணத்துல முன்னேறணும், கல்வியில முன்னேறணும், காசு பணத்துல முன்னேறணும், கல்வியில முன்னேறணும், காசு பணத்துல முன்னேறணும். எல்லாருமே நம்மளை தேடி வருவோம். நம்ம எதுக்குமே தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. மாமா வேல்முருகன் மாமா கேட்பாரு, கல்வியில முன்னேறணுங்கிற நான் எப்படி இப்படி படிக்க முடியும்னு. காசு பணத்துல முன்னேறணும். நம்ம கல்வியில முன்னேறணும், காசு பணத்துல முன்னேறணும். அனைத்து அதிகாரங்களும் நம்மிடம் வந்து மண்டியிட்டு கெஞ்சி கேட்கும் என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொண்டு நமது குழந்தைகளை கல்வியிலே முன்னேற்றுவோம். நம்ம சட்டம் படிக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. நம்மளோட மாணவ கண்மணிகள் சட்டம் படிக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. சட்டத்துக்கு நிறைய போக்கஸ் இருக்கு. சட்டம் படிச்சா நிறைய அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறலாம். அதனால குழந்தைகளுக்கு சட்டம் படிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை கற்றுக் கொடுங்க. மிக முக்கியமாக பெண் குழந்தைகளை சட்டம் படிக்க வைங்க. பெண் குழந்தைகளுக்கு சட்டம் படிக்க வைத்தால் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு, நேரம் இல்லை, நிறைய பேசலான்னு தான் வந்தேன். லேட் ஆயிடுச்சு. 40 கல்யாணம் பத்திரிக்கை ஒரு ஃபங்க்ஷனாக முடிச்சுட்டு வந்தேன். வாய்ப்புரை கொடுத்து எனது அண்ணன் ஸ்ரீதர் அவர்களுக்கும் வெங்கடாச்சலம் சொல்லவே முடியாது. 108 வைணவ திருத்தங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என புகழப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம். சுக்கிரனுக்கு ஸ்தலம் திருச்சியில தான் உண்டு, சந்திரனுக்கு ஸ்தலம் தான் திருப்பதி. சுக்கிரஸ்தலம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துல அந்த கோவிலுக்கு தலைவராக இருந்தவர் உங்க சொந்தக்காரர், எங்க சொந்தக்காரர், நம்ம சொந்தக்காரர் அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்கள். அவர்கள் பேரை மாற்றிக்கிட்டேன். திருச்சி மாநகராட்சி பகுதியில, திருச்சி சிட்டி பகுதியில தொடர்ந்து 6 முறை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக அந்த பதவியை தொடர்ந்து அலங்கரித்த பெருமை உங்க சொந்தக்காரங்க, எங்க சொந்தக்காரங்க ரவிசங்கரன். அதையும் நான் பேரை குறிப்பிட மறந்துவிட்டேன். மற்றும் பேர் சொல்லாத உறவினர்களை தவறாக எடுத்துக்கொள்ளாமல் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பாராட்டு கௌரவம் அளித்துள்ளார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றை உலகு. மிக சிறப்பாக நமது முப்பாட்டனுடைய இந்த 767வது குருபூஜை விழா திருச்சி மாவட்டத்திலே மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திருச்சியிலே ஒரு மாநில மாநாடு 5 லட்சம் யாதவ சொந்தங்கள்லாம் ஒன்றிணைந்தார்கள். இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2000 பத்திரிகை வழங்கப்பட்டு நாங்கள் 1000 பேருக்கு உணவு தயார் பண்ணி வச்சிருக்கோம். காரணம் என்ன அப்படிங்கும் பொழுது, நம்முடைய நாம எல்லாம் ஒன்று கல்வியிலே, அரசியலிலே, அதிகாரத்திலே முன்னேற வேண்டும் சொன்னால் முதலில் அடிப்படை தேவை நமக்கு ஒற்றுமை தான் முக்கியம். ஒன்றுபட வேண்டும். அப்படி ஒன்றுபட்டால் தான் நாம் எதையுமே நாம் சாதிக்க முடியும். அதுக்கு ஒரு யாதவர்கள் நம்ம இருக்கிறோம். நமக்கு வந்து என்ன மதிப்பு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன சின்ன சமுதாயம் எல்லாம் முன்னேறி இருக்காங்க. நம்ம வந்து கல்வியில, அரசியல்ல, அதிகாரத்துல பின்தங்கி இருக்கோம். இதற்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கும் பொழுது அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். அதற்காக நாமெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட வாரியாக, மாநில வாரியாக, ஒன்றிய வாரியாக அமைப்பை ஏற்படுத்தி அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாமெல்லாம் ஒன்றிணைத்தால் தான் நாம் வந்து வெற்றி பெற முடியும். இன்னைக்கு கல்வியில, வேலை வாய்ப்புல வரணும் அப்படின்னா எப்படி வர முடியும்? நம்ம அதுக்காக போராட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையில மாணவ மாணவிகள்லாம் நிறைய வந்திருக்காங்க. உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே இன உணர்வோடு நீங்களாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்துல நீங்கள் வந்து இன்னைக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் நான் சொல்லி தரேன். 10th படிக்கிற பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் வரணும், +2 பிள்ளை படிக்கிற ஃபர்ஸ்ட் வரணும்னா ரகசியம் என்ன அப்படிங்கும் பொழுது, நீங்கள் வந்து படிப்பை முடிக்க வரை முழு கவனத்தோடு வேற எங்கேயுமே திசை திருப்பாமல் அந்த வேலையை மட்டும் நீங்க செய்யணும். முடியும் என்ற நோக்கத்தோடு இதை பற்றி கடின உழைப்பு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கடின உழைப்பு தயாரா இருக்கணும். நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு இருக்கு. நிச்சயமாக கடினமாக உழைக்க வேண்டும். அதுல நம்பிக்கை இருக்கணும். என்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். இங்க இருக்க மாணவிகள் வந்து எதிர்காலம் ஒரு குடும்பம் முன்னேறணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள் கல்வியிலே முன்னேற வேண்டும். கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஒரு 10ஆவதுல 400 மார்க்குக்கு மேலையும் 12ஆவதுல 500 மார்க் மேலே ஒரு மதிப்பு வச்சிருந்தோம். நாங்க ஒரு 500 பேர் எதிர்பார்த்தோம். கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம்.
நீங்கள் குழந்தைகள் எல்லாம் எதிர்காலத்திலே யாதவ குழந்தைகள் நல்ல உயர்ந்த படிப்பை படிக்க வேண்டும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் யாதவா இருந்தா நம்ம போனோம்னா நான் யாதவ் சொன்னோன்னா உடனே கூப்பிடுவாரு, என்ன உனக்கு வேலை செய்யணும், ஈஸியான வேலை. ஒரு டாக்டரா இருந்தா ஒரு வேலை ஈஸியா முடியும். அதனால குரூப் ஒன்லாம் பேசினாங்க. அந்த அளவுல மிக சிறப்பா அடுத்த முறை செய்யும் பொழுது நமது விழா மிக சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த குழந்தைகளை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மிக முக்கியம் ஒழுக்கம் விழுப்பம் தர்றான், ஒழுக்கம் உயிரினு ஒப்பம். ஒழுக்கம் என்பது நல்ல நடத்தை. உலகத்திலேயே மிக உயர்ந்தது உயிர், அதை விட உயர்ந்தது ஒழுக்கம், நல்ல நடத்தை. ஏன்னா அந்த நல்ல நடத்தையாக நல்ல பிள்ளையாக நாம் உருவாக வேண்டும். அதே போல நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. ஏன்னா நன்றி உணர்வாக இருக்கணும். நம்முடைய தாய் தந்தைகளை அவர்களை நாம் பேணி காக்க வேண்டும். யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவர்களுக்கு நன்றி எப்பவும் இருக்க வேண்டும். அந்த வகையிலே என்னதான் சொல்லுவாங்க சில பேர், பெரிய நீ எம்எல்ஏ இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், ஆனால் உனக்கு ஈகை குணம் இருக்கணும். என்ன பயன்? நம்ம மனிதனாக பிறப்பது மிக அரிது. அதிலும் குருடைய சிறுடியில் அவர்கள் இருப்பது அதை விட அரிது. அதிலும் கல்வியும் ஞானமும் விருப்போடு இருப்பது அதை விட அரிது. அதை விட அரியது ஒழுக்கமும் ஈகை குணமும். வாழ்க்கையில மனிதனுக்கு ஈகை குணம் கண்டிப்பா இருக்கணும், மனித நேயம் இருக்கணும், மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அந்த வகையில நம்ம எல்லாமே ஒன்று கூடி இருக்கிறோம். எதிர்காலத்துல ஒரு விழா நடத்தணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்திருக்கவங்க அத்தனை பேருமே அடுத்த முறை வரும்பொழுது ஒரு நபருக்கு 5 பேர் இங்க கூட்டிட்டு வரணும். எத்தனையோ விழா நம்ம போயிருப்போம், காதுகுத்து போயிருப்போம், கல்யாணம் போயிருப்போம். இந்த விழா நம்முடைய முப்பாட்டனுடைய வீரமுத்து அளவுகளுடைய இந்த புது பூஜை விழா நமக்கு அடையாளம் வேணும். உங்களுக்கு தெரியும், திருச்சியில ஒரு வேற ஒரு சமுதாயம் எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கல்ல. அப்படிங்கும் போது நீங்க சொல்லியிருக்காங்க, ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம இங்க அழகுடைய சிலையை அமைக்க வேண்டும். அதற்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் சொல்லி மிக சிறப்பாக நீங்க எல்லாம் அமைதியா இருந்தீங்க. உணவு விருதிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து குழந்தைகளை இப்ப மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேர் படிக்கிறீங்களா? பேர் படி. ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். அவள் வாயினைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாரேரோ பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான். தாலேலோ பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான். தாலேலோ அந்த மனசில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா. மண்டலமே உறங்குதம்மா. ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். Ranggan Data Sudumar Data Gopi Siranga நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான். தாலேலோ நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான். தாலேலோ அவன் மோக நிலை
புதுக்கோட்டை மாணவ மாணவிகள் வாட்டி அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி வாங்கிக்கலாம் கோவில்பட்டி அங்கப்பை ஜனசேகரையா வாங்கிக்கலாம்